بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஹொரகொல்ல கிளை சார்பாக நடத்தப்படுகிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே நபிகளாரை நேசிப்பது எப்படி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் இந்த தலையங்கம் வழங்கப்பட்டதற்கான ஒரு முக்கியமான பின்னணி காரணம் இருக்கிறது. அது என்ன பின்னணி காரணம் என்றால், இன்றைக்கு நாம் நிகழ்ச்சி நடத்துகிற இந்த ஊராக இருந்தாலும், இலங்கையிலே இருக்கிற முஸ்லிம்கள் வாழக்கூடிய எந்த ஊராக இருந்தாலும், அத்தனை ஊர்களிலும் நபிகளாரின் நேசத்தின் பெயரால், நபிகளாரை நேசிக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம் என்ற பெயரால் நடக்கக்கூடிய சில அனாச்சாரங்களை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாகவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு கொள்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், ஒவ்வொரு மதத்திற்கு என்று சொல்லியும் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பார்கள். அதேபோல் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கைக்கு என்று சில தலைவர்மார் இருப்பார்கள். இப்படி தலைவர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள், இயக்கங்கள், மதங்கள் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தங்களுடைய தலைவர்களை அவர்கள் நேசிப்பார்கள். நேசிப்பதற்கென்று சொல்லி சில அடையாளங்களையும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். உதாரணமாக, அண்மையிலே மரணித்த நெல்சன் மண்டேலாவினுடைய மரணம் இந்த உலகத்திலே பெரும்பாலான மக்களை கவர்ந்த ஒரு மனிதருடைய மரணமாக பார்க்கப்பட்ட ஒரு மரணம். எதற்காக அந்த மனிதரை அந்த அளவுக்கு அத்தனை மக்களும் பார்த்தார்கள்? ஆப்பிரிக்காவிலே அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை கருப்பினத்தவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று உரிமைக்காக போராடிய, உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் நெல்சன் மண்டேலாவினுடைய மரணத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு மரணமாக அத்தனை பேரும் பார்க்கிறோம். அவருக்கு அந்த செய்திகளோடு அவருடைய வரலாறு முற்று பெற்றதா? முற்று பெறவில்லை. எந்த அளவுக்கு முற்று பெறவில்லை என்றால், நெல்சன் மண்டேலா மரணித்து 3வது நாள் அவருடைய உருவச்சிலை, மிக பிரம்மாண்டமான ஒரு உருவச்சிலை திறப்பு விழா நடத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. எதற்காக நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைத்தார்கள்? நாங்கள் நெல்சன் மண்டேலாவை நேசிக்கிறோம். அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன?
நாங்கள் நெல்சன் மண்டேலாவை நேசிக்கிறோம். இதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும், உலகத்திலே பிறந்து மறைந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அத்தனை பேரையும் நேசிக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு என்று சொல்லி சிலைகளை வடித்திருப்பார்கள், மிக பிரம்மாண்டமான புகைப்படங்களை வைப்பார்கள். எப்படியெல்லாம் அவர்களை துதிபாட முடியுமோ அப்படியெல்லாம் துதிபாடுவார்கள். இதே நேரத்தில் அண்மையிலே கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாமிய மதத்தினுடைய இறுதி திருத்தூதராக இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நபிகள் பெருமானாருடைய கண்ணியமிக்க ஒழுக்க வாழ்வை கேவலப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகத்தை ஒரு கேவலமானவராக மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் இருந்து இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களின் அப்பாவித்தனம் என்ற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது. அந்த திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு முன்பதாக டென்மார்க்கிலே ஜூலியன் போஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நபிகள் நாயகத்தினுடைய உருவப்படம் என்று சொல்லி சில கார்ட்டூன் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தது. நபிகள் நாயகத்தின் பெயரால் இதுதான் நபிகள் நாயகம் என்று சொல்லி புகைப்படம் வெளியிட்டார்கள் என்பதற்காக, நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்தி திரைப்படம் எடுத்தான் என்பதற்காக உலகத்திலே இருந்த அத்தனை முஸ்லிம்களும் கொதித்து எழுந்தார்கள். எதற்காக கொதித்து எழுந்தார்கள்? நாங்கள் கண்ணியமாக உயிரை விட அதிகமாக நேசிக்கிற நபி அவர்களை கேவலப்படுத்தி விட்டார்கள். என்ன கேவலப்படுத்திட்டான்? திரைப்படம் எடுத்தது கேவலம், புகைப்படம் வெளியிட்டது கேவலம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக அதிகமான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார் என்றால் அது கண்ணியமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக மாத்திரம்தான் இருக்க முடியும். நெல்சன் மண்டேலா மாதிரி 10,000 மண்டேலாவை நிப்பாட்டினா கூட இந்த ஒரு மனிதருக்கு ஈக்குவலாக வர முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், செல்வாக்கை கொடுத்தான். இவ்வளவு மக்கள், சுமார் 130 கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தினுடைய இறுதி திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலே எங்கேயாவது சிலை இருக்குதா? எங்கேயுமே இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகைப்படம் இதுதான் என்று சொல்லி யாராவது ஃபேஸ்ல வச்சுக்கிட்டு தெரியுமா? யார ஃபேஸ்லயும் இல்ல, யார வீட்லயும் இல்ல, யாருடைய கம்ப்யூட்டர்லயும் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய புகைப்படத்தை இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தது கிடையாது. சஹாபாக்களை தவிர அவர் நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பின்னால் எவருமே நபிகள் நாயகத்தை கண்டதில்லை, நபிகள் நாயகத்துடைய சிலையை கூட பார்த்ததில்லை. குறைந்தபட்சம் நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே நிறைய ஓவியர்கள் அரபு நாடு முழுவதும் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கூட நான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ் மீது பாசம் வைக்கிறேன் என்ற பெயரில் ரசூலுல்லாவை பார்த்த உருவத்தை கூட இதுதான் முஹம்மது என்று சொல்லி வரைந்து வைக்கவில்லை. ஏன் வரைஞ்சு வைக்கல? ஏன் படம் எடுக்கல? ஏன் செலவைக்கல? அமெரிக்காவில் இருந்து உலகத்திலே பிரசித்தி பெற்ற, உலகத்திலே மிகவும் அதிகமான செல்வாக்கை பெற்ற 10 நபர்களுடைய சிலைகளை அமெரிக்காவிலே வைப்பதற்கு முடிவெடுத்தார்கள். செலவப்பானா இல்லையா? சச்சின் டெண்டுல்கருக்கு சிலை, கண்டவனுக்கு சிலை, ஐஸ்வர்யா ராய்க்கு சிலை, எல்லாருக்கும் மெழுகு சிலை என்று சொல்லி அடிச்சு வைப்பாங்க. மெழுகால சிலையை செஞ்சு மியூசியத்தில் வைப்பாங்க. அமெரிக்கா என்ன முடிவெடுக்குது? இந்த உலகத்திலேயே மிகவும் செல்வாக்கு செலுத்திய நபர்களில் முக்கியமான 10 நபர்களுடைய சிலைகளை மியூசியத்திலே செய்து வைக்க வேண்டும். அந்த 10 நபர்கள்ல முதலாவது நபரா யார் வர்றார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அமெரிக்காக்காரன் பொதுவாகவே இஸ்லாத்தை கேவலப்படுத்த யோசிப்பான். இந்த இடத்துல அவன் என்ன நினைக்கிறான்? முஹம்மது நபி அவர்கள் உலகத்தில் சீர்திருத்தம் செய்த ஒரு தலைவர், அந்த வகையில் அவருக்கும் ஒரு சிலை வைப்போம், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் அவருக்கும் ஒரு சிலையை வைப்போம் என்ற நல்ல எண்ணத்துல தான் அந்த சிலை நிறுவப்படுவதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டது. இந்த செய்தி கேள்விப்பட்டதுதான் தாமதம். இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான்.
ஏன் ஏற்றுக்கொள்ளல? நாங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்பது நபிகள் நாயகத்துக்கு சிலை வைப்பதல்ல. நபிகள் நாயகத்தை பாசம் வைக்கிறோம் என்பது நபிகள் நாயகத்துடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டிருப்பதல்ல. நபிகள் நாயகத்தை புகழுவோம் என்பது நபிகள் நாயகத்திற்காக பாட்டு பாடுவது அல்ல. பொதுவாகவே புகழ்ச்சி என்றால் எப்படி இருக்கும்? அரசியல் தலைவர்கள் வரும்போது பார்க்கிறோமா இல்லையா? ஜனாதிபதி வருவாருன்னா ஜனாதிபதியை புகழ்ந்து பாடிய பல பாடல்கள் மேடை தோறும் ஒளிபரப்பப்படும். இந்த தேட்டகிரி நடத்துறானா இல்லையா? தேசத்துக்கு மகுடம், தேசத்துக்கு மகுடம் நிகழ்ச்சியில மகுடம் யாரு மேல தூக்கி வைப்பாங்க? ஜனாதிபதி மேல வைப்பாங்க. எதுக்கு? இந்த நாட்டை ஆள்பவரே நம்ம அஸ்வர் இருக்காருல்ல, ஜனாதிபதிக்கு கடைக்கு போறதுக்கு ஒரு குரூப் இருக்குதுல்ல, அவரே கவிதை அடிக்கடி எழுதுவாரு. என்ன கவிதை? பட்ஜெட்டை பார்த்தா இந்த ஜனாதிபதி போல் அப்படி செய்ய முடியாது, இப்படி செய்ய முடியாது. ஏன்? ஜனாதிபதியை புகழ்கிறோம். இப்படி உலகத்தில் ஒரு மனிதனை புகழ்கிறோம் என்று நினைத்து விட்டால் புகழ்ச்சி என்பது எப்படி எப்படி எல்லாம் அமையும்? முதலாவது சிலை வைப்பது, இரண்டாவது புகைப்படம் வைத்து மாலை போடுவது, மூன்றாவது நான்காவது கட்டங்கள் புகழ் மாலைகள் போடுவது, பாடல்கள் பாடுவது, கவிதைகள் கட்டுவது, கவிதைகள் இயற்றுவது என்று சொல்லி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இப்படியான புகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் நாள்தோறும் பார்க்க கிடைக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு உயர்ந்த கண்ணியம் கொடுத்து பார்க்கிறது தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை நேசித்தார்கள் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் தைத்தால் கூட சஹாபாக்களால் தாங்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத ஒரு கிறிஸ்தவ மத போதகரிடத்தில் கடன் வாங்கி விட்டார்கள். ஒரு கடன் எடுத்துட்டாங்க. ஒட்டகம் ஒண்ணு வாங்கி இருந்தாங்க கடனாக. வாங்கினா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கடனை திருப்பி கொடுக்கலங்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கண்ட மாதிரி ஏச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இடம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தலையசைத்தால் போதும், நாங்கள் தலையெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்ன சொல்றாங்க? நீங்க தலையை ஆட்டுங்க, உங்களுக்கு இப்படி பேசிட்டான் நாங்க விடுவோமா? தொலைச்சு விடுவோம்ங்கறாங்க. ஏன் சொல்றாங்க? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேலே ஒருவரும் கலங்கம் படிய விட மாட்டோம் என்று சொல்லி துடித்து போய் நிற்கிறார்கள். நிக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இல்ல, நான் அவரிடத்தில் கடன் பட்டிருக்கிறேன், கடனை திருப்பி கொடுக்க வேண்டும், அவருக்குரிய கடனை திருப்பி கொடுத்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் கடனை தான் கொடுக்க சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? நபிகள் நாயகத்து மேல சஹாபாக்களுக்கு அவ்வளவு பாசம். ரசூலுல்லாவை காண்பது என்பது சஹாபாக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்படியான நபித்தோழர்கள் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகத்தை எப்படி புகழ்ந்தார்கள், நபிகள் நாயகத்தை எப்படி நேசித்தார்கள். திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அவர்களை விட யார் நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும். ஏன் இதை சொல்ல வர்றேன் தெரியுமா? பொதுவாகவே இந்த தௌஹீது ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தௌஹீது ஜமாத்தினுடைய பிரச்சாரம் மக்களுடைய காதுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? தௌஹீத் காரன் பயனுக்கு போயிடாதியே, நபிகள் நாயகத்தை திட்டுவான், அவன் ரசூலுல்லாஹ் புகழுது அவங்களுக்கு பிடிக்காது, ரசூலுல்லாஹ் கேசுவாங்க, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துவாங்க. இந்த கூட்டத்தினுடைய தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்துக்களை கேட்க விடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? இவர்கள் நபிகள் நாயகத்தை மதிக்காதவர்கள், நபிகள் நாயகத்தை ஏசுபவர்கள், ரசூலுல்லாவை புகழ விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்தை புகழுவது என்பது, நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்பது, நேசம்டா என்ன? இஸ்லாம் எப்படி காட்டி தருகிறது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகமே, யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நான் இந்த உலகத்திலேயே இல்லாமின் நப்சி, என்னை தவிர உங்களைத்தான் நேசிக்கிறேன். என்ன வந்து சொல்றாங்க? உலகத்துல முதல்ல நான் என்னத்தான் நேசிக்கிறேன், என் மேலதான் எனக்கு பாசம், என்னை பற்றிய சுயநலவாதியாகத்தான் நான் இருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக இந்த உலகத்திலேயே நான் ஒருவரை நேசிப்பது என்றால் உங்களைத்தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய தாயை நேசிக்கல, தந்தையை நேசிக்கல, உறவினர்களை நேசிக்கல, எனக்கு அடுத்து உங்களைத்தான் நேசிக்கிறேன் என்று சொன்னதோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா, அப்படி இல்லை. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ, ஹத்தா அகூன அஹப்ப இலைக்க மின் நஃப்ஸிக, உங்களை விட உங்களுக்கு நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரைக்கும் நீங்கள் என்னை நேசித்தவராக ஆக மாட்டீர்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? உங்களை விட நீங்க என்னத்தான் நேசிக்கணும். நீங்க உங்களை நேசிச்சா என்ன நேசிப்பீங்கன்னா அதுக்கு பேர் நேசம் இல்ல. எந்த அளவுக்கு இந்த வார்த்தை எடுபட்டது தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகமே, நான் இந்த உலகத்திலேயே முதலாக உங்களைத்தான் நேசிக்கிறேன். உடனே மாத்துறாரு, ஃபார்மாலிட்டிக்கு மாத்தல, உளப்பூர்வமாக மாத்திக் கொள்கிறார். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உலக மக்கள் அத்தனை பேரையும் விட நான் உங்களுக்கு நேசமுடையவனாக ஆகாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நேசிப்பதை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் மேல எவ்வளவு பாசம் வைக்கும் தெரியுமா? எவ்வளவு நேசம் வச்சிருக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் திரைப்படம், நம் முஸ்லிம்களுடைய அப்பாவித்தனம் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டவுடன் உலகத்தில் இருந்த எல்லா முஸ்லிமும் ரோட்டுக்கு இறங்கி விட்டானா? பல நாடுகளில் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு? லிபியா போன்ற நாடுகள்ல அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்தை எம்பசியை அடிச்சு நொறுக்கிறாங்க. ஏன் நொறுக்கிறாங்க? அமெரிக்காட எம்பசி இல்ல, அவன் அப்பண்ட எம்பசி வந்தாலும் உடைப்போம். ஏன் உடைப்போம்? எங்களுடைய தூதரை கேவலப்படுத்தி விட்டாய். இலங்கையிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக கொழும்பிலே அந்த திரைப்படத்திற்கு எதிரான மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து மீடியாக்களும் அப்படியே எட்டி பார்த்த ஒரு போராட்டம். என்னடா இது? முகமது நபிக்கு எதிராக ஒரு சினிமா தானே எடுத்தாங்க, யூடியூப தடை செய்ய சொன்னாங்களே. எப்படி? முகமது நபிக்கு எதிராக சினிமா எடுத்ததற்காக எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் கொதித்தது தெரியுமா? சினிமாவை எடுத்து நபிகள் நாயகத்துக்கு எதிரான திரைப்படத்தை யூடியூப் இணையதளத்தில் வீடியோக்களை பதிவேற்றக்கூடிய இணையதளத்தில் பதிவேற்றுகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்த ஜமாத்தினுடைய தலைமையகம் சென்னையிலே இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேல் அங்கத்தவர்களை கொண்ட இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான முஸ்லிம் பெரும்பான்மை அமைப்பு. அந்த அமைப்பு என்ன முடிவெடுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவெடுத்தாங்க. இவங்க ஒரு படி மேல போய் யூடியூப் இணையதளத்தில் எங்களுடைய அத்தனை வீடியோக்களையும் வெளியிடக்கூடாது, ஒன்றை கூட வெளியிடக்கூடாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி முடியுங்க. எந்த அளவுக்கு? சகோதரர் பி ஜெயினுல் ஆபதீன் அவர்கள், இவர பேரை கேட்டாலே இந்த நபியை நேசிக்கிறோம் மௌலுது படிக்கிற கூட்டத்துக்கு கொஞ்சம் அலர்ஜிக். ஏன் அலர்ஜிக்? ஏன்னு கேட்டா இந்த சுபஹான மௌலுது ஓர் ஆய்வு, யா குத்துபா, இது போன்ற அவர்களுடைய மௌலுதுகளுக்கு எதிரான அதிலே இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை உடைத்து நொறுக்கிய ஒரு தற்காலத்தில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். இவர பேச்ச கேட்டா தான் கொஞ்சம் பேருக்கு நிறைய பட்டு அப்படியே அலர்ஜிக்கு வந்து முகமூக்கெல்லாம் வீங்கி அப்படியே வெடிச்சிருவாங்க மாதிரி விளங்கும். ஏன்? அது எப்படி சொல்லலாம்? இவர் யாரு? யூதண்ட கைக்கூலி. இவர் என்ன முடிவெடுக்கிறார் தெரியுமா? இவர் தலைமையாக கொண்ட, இவர் தலைவராக இருக்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன முடிவெடுத்தது? யூடியூப் இணையதளத்தில் பி ஜெயினுல் ஆபதீன் என்று அடித்தால் மூச்சு விடுகிற அளவுக்கு வீடியோ வந்துகிட்டு இருக்கும். அவ்வளவுக்கு அவருடைய பயான் வீடியோக்கள் அதில் இருந்தது. அத்தனை மக்களுக்கும் கோரிக்கை வைத்தார். நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்திய இந்த யூடியூப் இணையதளத்தில் என்னுடைய ஒரு வீடியோக்களை கூட நீங்கள் பதிவேற்ற வேண்டாம், ஏத்தின அத்தனை ரிமூவ் பண்ணுங்க. அத்தனை பேரும் ரிமூவ் பண்றாங்க.
அத்தனையும் வெளியெடுக்கப்படுகிறது. எதற்காக செய்றாங்க? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தின அதை ஏத்துக்கிற மாட்டோம். நபிகள் நாயகத்தின் மேல் கொண்ட பாசம் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு. எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் நபிகள் நாயகத்தை நேசிக்கும் என்றால், சாராயம் குடிச்சிட்டு ரோட்ல படுக்கிற ஒருத்தன்ட்ட போய் அவன் தாயை இழுத்து ஏசி பாருங்க, திருப்பி உங்களுக்கு தாயை இழுத்து ஏசிட்டு திருப்பி படுப்பான். அவன் வாப்பாவை இழுத்து ஏசி பாருங்க, அதே மாதிரி செஞ்சுட்டு படுப்பான். அவன் வைஃப் அல்லது யாரையாவது இழுத்து சாராயம் குடிச்சு படுக்கிறவன்ட்ட போதையில தான் இருப்பான். இவ்வளவு ஏசினாலும் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பான், அல்லது திருப்பி ஒரு ஏச்சை ஏச்சிட்டு சும்மா இருப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் ஏசி பாருங்க பாப்போம். இந்த சமுதாயத்தில் சாராயம் குடிச்சிட்டு எவனா ரோட்ல படுக்கிறவன்ட்ட போய் நபிகள் நாயகத்தை ஏசி ஏதாவது சொல்லி பாருங்க பாப்போம். போதையில் இருப்பவன் கூட இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பான். ரசூலுல்லாஹ் ஏசுறத தாங்கிக்க மாட்டான். அது எப்படிடா முகமது நபி இயேசுவ உயிரை விட நேசிக்கிறோம், அதற்காக அவனுடைய ஏச்சு பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்காமல் அதற்கு எதிராக கிளர்ந்து எழும்புவார்கள். எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? நபிகள் நாயகத்து மேல உள்ள ஒரு பாசம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய உள்ளத்திலையுமே அப்படியே ஆணி அடித்தாற்போல் பதிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ஊருக்குள்ளே நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக இந்த நிகழ்ச்சி இருக்குதுல்ல, இப்ப நாம நடத்த இருக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்த இருந்த நிகழ்ச்சி இல்ல, இது ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நடத்த இருந்த நிகழ்ச்சி. நடத்த உடை இல்ல, யாரு உடை இல்ல, போலீசார் இல்ல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் போலீஸுக்கு போய் வழக்கு பேசி எல்லாரையும் தாண்டி தான் இங்க வந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நடத்த விடல தெரியுமா? அது ரபியுல் அவ்வல் மாசம். நாம நிகழ்ச்சி நடத்த இருந்தது எப்ப? ரபியுல் அவ்வல். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க ரபியுல் அவ்வல்ல நடத்த விடாம விட்டுட்டோம், ரபியுல் அவ்வலுக்கு அடுத்து அரபில ரபியுல் ஆகிர் மாசம், அதை மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? ரபியுல் அவ்வல்ங்கிறது சுபஹான மௌலூது சீசன், ரபியுல் ஆகிர்ங்கிறது யாக்குத்துபா சீசன். யாக்குத்துபாண்டா வழங்குதா? சுபஹான மௌலூதுக்கு பின்னாடி வர்றேன். யாக்குத்துபாண்டா வழங்குதா? என்ன யாக்குத்துபா? அப்துல் காதர் ஜீலானி அவர்களை போற்றி புகழக்கூடிய ஒரு மௌலிது. என்ன போற்றி? ரசூலுல்லாஹ் புகழுத பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? லா துதுருனி, என்னை நீங்கள் ஈசாவை மரியமுடைய மகன் ஈசாவை மக்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள். புகழ்ச்சின்னா என்ன தெரியுமா? இவங்க புகழ்ச்சின்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேல பாட்டு படிக்கிறதான் புகழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்காத யாரும் இல்லல்ல. ஏங்க மௌலூத் ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம். ஏங்க மௌலூத் படிக்கிறீங்க? நபிகள் நாயகத்தை நாங்க பாசம் வச்சிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்து மேல பாசம் வச்சா பாட்டு படிப்பீங்க, நபிகள் நாயகத்தை நேசிச்சா பாட்டு படிப்பீங்க. சரி, உதாரணத்துக்கு கேட்கிறேனே, இப்ப கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கிறோம். மனைவிய கணவன் அடிக்கடி போட்டு வெளுண்டு வெளுப்பாருன்னு வச்சுக்கிறோம். அடின்னு அடிக்கிறாரு. மனைவி ஒரு நாள் உட்கார்ந்துகிட்டு, ஏங்க டெய்லி அடின்னு அடிக்கிறீங்க, கொஞ்சமாவது எனக்கு பாசம் காட்டுங்களே அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். என்ன கொஞ்சம் நேசிங்களே, என்ன கொஞ்சம் லவ் பண்ணுங்களே, என்ன கொஞ்சம் காதலிங்களே. மனைவி தானே, மனைவிக்கு சொன்ன பிரச்சனை இல்ல. அப்ப கேட்கிறான்னு வச்சுக்கிறீங்க. உடனே கணவன் உட்கார்ந்துகிட்டு, உன்னை நேசிக்கணுமா, உன்னை பாராட்டணுமா, உன் மேல பாசம் வைக்கணுமா, இரி வர்றேன்னு சொல்லி ஊர்ல உள்ள ஒரு கவிஞனை தேடி ஒரு பாட்டு எழுதி எடுத்துட்டு வந்து கண்ணே மண்ணே முத்தே பவளமே வைரமேண்டா என்ன சொல்லுவா? நீ அடிக்கும் போதுதான் கிறுக்கன்னு நினைச்சேன், இப்ப முழு கிறுக்கனா இருக்கையாம்பா. ஏன் சொல்லுவா? பாசம் காட்டுனா பாட்டு படிக்கிற கிறுக்காண்டு கேப்பா. கேப்பாளா இல்லையா? ஏன் சொல்றேன்? மனைவிக்கு மேல பாசம் காட்டுனா பாட்டு படிக்கிறேன் அர்த்தம் இல்ல. மனைவியை நேசின்னு சொன்ன மௌலூது படிக்கிற மாதிரி பாட்டு படிக்கிறேன் அர்த்தம் இல்ல. அவளுக்கு தேவையான உதவி ஒத்தாசையை செய்யி, அவளுக்கு உடை வாங்கி கொடு, அவளுக்குரிய ஆடை அணிகலன்களை வாங்கி கொடு, அவளுக்கு சாப்பாடு போடு, அவளுக்கு வீடு கட்டி கொடு, பிள்ளைகளை கவனி. இதுதானே மனைவி மேல பாசம்ங்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் மேல பாசம்னா வாப்பா மேல ஒருத்தன் பாசம். எப்படி பாசம்? வாப்பா ஏதாவது சொன்னா கன்னத்துல 2 அறை, உம்மா ஏதாவது சொன்னா போட்டு 2 மிதி, அடின்னு அடிச்சிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா உட்கார்ந்து ரபியுல் அவ்வல்ல உட்கார்ற மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா உட்கார்ந்து அம்மா அம்மா அம்மாண்டு பாட்டு படிக்கிறான்னு வைங்க. இவனை பாசக்கார புள்ளன்னு சொல்லிடுவோமா? ஏன் சொல்ல வர்றேன்? வருஷம் முழுக்க உம்மா வாப்பா அடிச்சிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து உம்மா வாப்பாவை நான் பாட்டு படிச்சனா இல்லையா, புகழ்ந்தனா இல்லையா
என் வாப்பாவை கட் அவுட் ஒன்று பேப்பர்ல, தினகரன் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னுடைய தாயையும் தந்தையும் வாழ்த்துகிறேன் என்று போடுறான். நேத்து வாழ்த்துறேன் போஸ்டர் போட்டேன்ல, இங்க வா இன்றைக்கு 2 அரை, நேத்து வாழ்த்துட்டு இன்றைக்கு அடிக்கிறேன்னா இதுக்கு பேர் பாசமா? என்ன பாசம்? நபிகள் நாயகத்தை நேசிப்பது என்றால் என்ன நேசம்? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வை கடவுள் என்று ஒப்புக்கொண்டால், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வை நேசிக்கிறதுன்னா, தூதரை நேசிக்கிறதுன்னா என்ன செய்யணும்? நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதுதான் நேசமே தவிர நபிகள் நாயகத்துடைய கருத்துக்களுக்கு மாற்றமாக செயல்படுவதற்கு பெயரு நேசம் அல்ல. என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் என்ற பேர்ல ரபியுல் அவல் மாசத்துல சுபஹான மௌலுது ஓதுவாங்க. மௌலுதுகள்ல ஸ்பெஷல் மௌலுது இதுதான். அதாவது இந்த நபிகள் நாயகத்தை புகழ்றதுல முதலாவது இடத்துல எதை வைப்பாங்க? மௌலுதுகள்ல ஸ்பெஷல் மௌலுது எது தெரியுமா? சுபஹான மௌலுது. சுபஹான மௌலுது யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அது ரபியுல் அவல் மாசத்துல நடத்தப்படும். அதெல்லாம் நடத்தி முடிஞ்சு, சரியா, இந்த ஊருக்குள்ள நடத்தி முடிஞ்சு, சில ஊர்கள் என்ன விழாங்கிறான் கொலாங்கிறான் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும். இதே நேரத்துல ரபியுல் ஆகர், இப்ப போறது ரபியுல் ஆகர், இதுல என்ன செய்வாங்க தெரியுமா? யா குத்துபா, இது யாருக்கு? இது அப்துல் காதர் ஜீலானிக்கு. இது மட்டும் முடிஞ்சதா? பத்ரு மௌலுது, உஹது மௌலுது, நிறைய மௌலுது இருக்குது. சஹாபாக்களுக்கு மௌலுது, இமாம்களுக்கு மௌலுது சொல்லி ஒவ்வொருத்தரையும் புகழுதோம் 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 சொல்லி பாட்டு படிக்கிற ஒரு மெத்தட் இருக்குதா? இது எந்த அளவுக்கு உச்சாணி கொம்புல போய் நின்றுச்சு தெரியுமா? சுபஹானல்லாஹ். இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய்விட்டது என்றால், நபியை நேசிக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்க. நபிகள் நாயகம் எப்படி தொழ சொன்னார்களோ அப்படி தொழுவது நபியை நேசிப்பது. நபிகள் நாயகம் எப்படி நோன்பு பிடிக்க சொன்னார்களோ அப்படி பிடிப்பது நபிகள் நாயகத்தை நேசிப்பது. நபிகள் நாயகம் எப்படி மற்றவர்களோடு பழக சொன்னார்களோ அப்படி பழகுவதற்கு பேர் நபியை நேசிப்பது. அதெல்லாம் விட்டுவிட்டு பாட்டு படிச்சு பாட்டு படிச்சு பாட்டு படிச்சு கடைசியில எந்த அளவுக்கு இவர்கள் கேடு கட்டு போனார்கள் என்றால், கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்லம்டாக் மில்லியனர் என்று ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது. அந்த படத்துல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், அல்லாஹ் ரக்கா ரஹ்மான் இருக்கார்ல, ஏஆர் ரஹ்மான் அல்லாஹ் ரக்கா ரஹ்மான். இந்த ரஹ்மானுக்கு ஸ்லம்டாக் மில்லியனர் படம் எடுத்ததுக்காக 2 ஆஸ்கர் விருதுகள் கிடைச்சது. ஆஸ்கர் விருதுங்கிறது சினிமா துறையில ஆக முக்கியமான விருது. ஆஸ்கர் நாயகன் ரஹ்மான் என்று சொல்லிவிட்டு அதை எடுக்கும் போது என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் எல்லா அட்டூழியத்தையும் பண்ணுவான். உலகத்தில் அவன் செய்யாத அயோக்கியத்தனம் இல்ல. எல்லாத்தையும் செஞ்சாலும் என்ன செய்வான் தெரியுமா? மைக்க கொடுத்தா எடுத்தெடுப்புக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இறைவனுக்கே என்றுவான். அல்லாஹ்வுக்கே இல்ல, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்றான். இதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? சென்னையில ஆஸ்கர் விருது எடுத்துக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. நமக்கெல்லாம் யோசனை, என்ன யோசனை? ஏஆர் ரஹ்மான் மட்டும் வந்து இறங்குறானே, பக்கவாத்தியத்தை காணமே, என்னடான்னு பார்த்தா அவன் தனியா தான் இறங்கி வெளியே வந்தான். வெளியில நிக்குது பாருங்க நம்ம படை. எந்த படை? மௌலுது ஓதுற படை. எதுக்கு நிக்குது தெரியுமா? ஏஆர் ரஹ்மானுக்கு மௌலுது. எப்படி மௌலுது? சுபஹானல்லாஹ். எவ்வளவு கேவலம் கெட்டு போன. அதுல வேற மௌலுத பாட்டை படிச்சு ஏஆர் ரஹ்மான வாழ்த்தி ஒரு துவாவை கேட்டுட்டு மௌலவி பேசுறாரு. என்ன பேசுறாரு? பேட்டி கொடுக்காரு. நீங்கள் சும்மா நினைக்க வேண்டாம், இந்த ரஹ்மான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விருதை தான் கொடுக்க நினைத்தான். ஆஸ்கர் விருது அல்லாஹ் கொடுத்தானா? சரியா? ஒரு விருதை தான் கொடுக்க நினைச்சானா? இப்ப ஒன்ன கையில எடுத்தா ஏஆர் ரஹ்மான் வலது கையில ஒன்னு எடுத்துட்டாருன்னு வைங்க, இடது கை ஃப்ரீயா இருக்குமா இல்லையா? அல்லாஹ் யோசிச்சானா? இடது கை ஃப்ரீயா இருக்க போகுது, அப்ப 2 கையிலையும் கொடுத்துருவோம். அதான் 2 கொடுத்தான். அதனால் தான் இவர் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்றார். எல்லா புகழும் அமெரிக்காக்காரனுக்கு என்று சொன்னாரா? எப்படி? ஏன்னா அமெரிக்கா ஆஸ்கர் விருது அங்க இருந்தா வரும். என்ன கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் என்ற பேர்ல சுபஹான மௌலுது, அப்துல் காதர் ஜீலானிக்கு யாக்குத்துபா, பத்ரு சஹாபாக்களுக்கு பத்ரு மௌலுது, இப்ப ரஹ்மானுக்கு ஏஆர் ரஹ்மான் மௌலுது. நல்லா இருக்கா இல்லையா? அவன்கிட்ட கேட்டா மியூசிக்கும் போட்டு தருவான், அதோட சேர்த்து மியூசிக்கும் போட்டு தருவான். ஏன் சொல்ல வர்றேன்? அப்ப மார்க்கம்ங்கிறத பாட்டு படிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
மார்க்கம் எப்படி சும்மா கேக்குறனே. இப்ப மார்க்கம் அதுவும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள இப்ப ரசூலுல்லாஹ் உயிரோட இருந்தாங்க. நபிகள் நாயகத்தை சஹாபாக்களுக்கு புகழ தெரியாதா? அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன புகழுங்கன்னு சொல்ல தெரியாதா? ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருப்பார்களாம். சஹாபாக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய அறியாமை காலத்தில் என்ன என்ன அனாச்சாரங்களை எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சொல்லி காட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்களாம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து செய்வாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இது இருந்தது. நான் கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏம்பா சும்மா சோம்பரையா இருக்கு, முசுப்பா இருக்குது, இப்படியே இருக்கிறீங்களே, ஒரு பாட்டு படிங்களே என்ன புகழ்ந்து சொன்னாங்களா? சஹாபாக்கள் யாராவது இப்ப இருக்கிற மாதிரி மௌலூத கட்டி படிச்சாங்களா? இது மேட் இன் சவுதி அரேபியாவா, மேட் இன் இந்தியாவா? இந்த மௌலூத் அத்தனையும் எங்க இருந்து வந்தது? அந்த கிதாபுல ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? மேட் இன் இந்தியா அவன் அடிக்கல, அவ்வளவுதான். மற்றபடி அது எங்க இருந்து வந்தது? மேட் இன் இந்தியா, மேட் இன் சவுதி அரேபியாவா? கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? அரபு நாட்டில் பிறந்த நபிகள் நாயகத்துடைய அந்த அரபு மண்ணிலே இந்த அனாச்சாரம் இல்லை. அரபு மண்ணிலே கூட இல்லாத அனாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறது. எங்கிருந்து வந்தது? எல்லா அனாச்சாரமும் இந்தியாவினுடைய இறக்குமதி செஞ்சான. செஞ்சது மட்டுமில்ல, என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? யாக்குத்துபாவை கொஞ்சம் சொல்லிடுறேனே. இந்த யாக்குத்துபா இந்த ரபியுல் ஆகிர்ல யாக்குத்துபா, இந்த யாக்குத்துபா வரும்போது அப்துல் காதர் ஜீலானி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. இந்த அப்துல் காதர் ஜீலானி எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? நம்ம சமூகத்துல ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்காருன்னு வைங்க, திடீரென்று எடரிப்பட்டி விழுறாருன்னா யா முஹித்தீனே அப்படிம்பாரு. ஒருத்தர் விழுகிறாரு, ஏதாவது ஆபத்து வரப்போகுது, என்ன செய்யணும்? யா அல்லாஹ், அல்லாஹ் என்ன காப்பாத்து, இப்படி கேட்கணும். இந்த சமுதாயத்தை சேர்ந்த தாய் குலமும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த தந்தை குலமும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி விழ போறாங்க, ஆபத்து ஏதாவது வருதுன்னா யா முஹித்தீனே, முஹித்தீன் ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க. அவர் ஆண்டவர் ஆயிட்டாரு. ஏன் ஆண்டவர் ஆயிட்டாரு? இந்த நாகூர்ல மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இருக்குல்ல, தர்கா ஒன்று இருக்குது. இத பத்தி கதையே சொல்லுவாங்க. எப்படி கதை சொல்லுவாங்க? ஒரு நாள் இந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாவும் அல்லாஹ் தாலாவும் யாருன்னு பாத்துக்கிறீங்க, சரியா? எப்படி என்ன நான் கேட்கிறேன், இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவதை கேளுங்கன்னா இவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள். ஏரியல் ஷரோன் தான் இவங்களுக்கு எல்லாம் காசு அனுப்புறாங்க. யாரு? ஏரியல் ஷரோன் இருந்து காசு வருது. ஒபாமாக்கும் அடிக்கடி இவங்களுக்கும் தொடர்பு இருக்குதாம், காசெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்? அதனாலதான் இவங்க இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நாம வெளிநாட்டு காசு எடுத்து என்னமோ வயிறு வளர்க்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? அப்துல் காதர் ஜீலானி சுப்ஹானல்லாஹ் கதையை சொல்லக்கல, நம்ம தாய் குலம் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற மெத்தட்ல யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு விளங்கு. ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் இந்த நாகூர் தர்கா இருக்குது தமிழ்நாட்டுல, நாகூர் அனிபா இருக்காருல்ல, நாகூர் அனிபா இருக்கிற ஊர்ல அவரும் இப்ப கோமா ஸ்டேஜ், அது வேற செய்தி, சரியா? அப்ப இந்த நாகூர்ல அந்த நாகூர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தண்ணீர் ஓடை, தண்ணி நிறைஞ்சிருக்கும். அதுல ஒரு பெண்ட் இருக்கும்ல, குளத்துக்கு மேல கட்டு இருக்கிற மாதிரி அதுல ஒரு கட்டு இருக்கும். அந்த நாகூர் தர்காவுடைய தண்ணி நிறைந்த தடாகத்தை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உலகத்திலேயே இருக்கிற அத்தனை பாக்டீரியாவும் நிறைந்திருக்கிற ஒரு தடாகமாக அதுதான் இருக்கும். ஏன்? ஒருத்தன் குளிச்சாண்டு வைங்க, வெளியே வரக்கிட்ட எய்ட்ஸ், சர்ஸ், அது இது எல்லா பர்சும் வந்துரும் அதுக்குள்ள. அவ்வளவு நோய் இருக்கு, அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஆனா என்ன செய்வாங்க? தொட்டு நாகூர் தர்கா தண்ணி அப்படின்னு இருக்கிறாங்க. நம்மாக்கள் சம்சம் தண்ணியை பாப்போம்ல, சம்சம் தண்ணியை கூட இப்படி செய்ய மாட்டாங்க, தொட்டு தொட்டு மோந்துக்கிறாங்களா? அது சம்சம் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாங்க. சம்சம் தண்ணியை விட அதிகமாக நாகூர் தர்கா தண்ணியாம். நம்ம ஆக்களுக்கு மட்டக்களப்பு மண்ணை பார்த்தாலே வீட்டுக்குள்ள கட்டி தூக்குறவங்க நம்ம ஆக்கள். இதை விட்டுருவாங்களா? மட்டக்களப்புக்கு வீட்டுல ஏதாவது பறக்கத்தில்லைன்னு வைங்களேன், நம்ம ஆக்கள் நினைச்சுவாங்க மட்டக்களப்புல இருந்து மண்ணு கொண்டு வாங்க. இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த மந்திரிக்கிறவங்க, அதனால சொல்லிடுறேன், சரியா? மட்டக்களப்புல இருந்து கபூர் மண், அதுக்கும் சும்மா மண் இல்ல, கபருக்குள்ள போற வேண்டிய வேலை அது. கபூர் மண்ணை கொண்டு வந்து மந்திரிச்சு வீட்டுல மூல மூலையா தொங்க போட்டுருவாங்க. இத கல்லோட வச்சு கட்டினாலாவது வீடு கொஞ்சம் உயரும். தொங்க போட்டா என்ன நடக்கும்? அதுக்கு மட்டக்களப்பு மண், மட்டக்களப்புல வந்து அப்படியே மஹதி அலைஹிஸ்ஸலாம் தானே இறங்க போறாரு. நான் கேட்கிறேன், இந்த அளவு அனாச்சாரம் இவர்கள் சொல்லுகிறார்கள்.
அல்லாஹ் தாலாவும் அப்துல் காதர் ஜீலானியும் ஒரு நாள் அந்த நாகூர் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பென்ட்ல ஒரு டூர் போனாங்களாம். என்னது டூர் ட்ரிப் போறது? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு வேற வேலை வெட்டியில பாருங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அல்லாஹ் வந்து இப்படி அடிக்கடி பிக்னிக் போய் ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, எழுதினவங்க இந்தியாக்காரங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்காம விட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கவிதை எழுதும் போது யோசிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு சீராபுராணம் படிச்சு தருவாங்கல்ல, சீராபுராணத்துல என்ன எழுதி வச்சிருப்பான்? நபிகள் நாயகத்துடைய கல்யாணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சத பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அப்படியே மணவரைக்கு புடைசூழ வந்து கொண்டிருந்தார்கள். மணவரை எப்படி இருந்துச்சான்? வாழைமரம் கட்டி தொங்க போடப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவில் எங்க வாழைமரம்? நான் கேட்கிறேன். அப்ப என்ன நினைச்சிருக்கான்? இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் சவுதி இருந்திருக்கும் நினைச்சுக்கிட்டு உமர் புலவர் எழுதிட்டாரு. அது மாதிரி மவுலுத எழுதினவன் என்ன நினைச்சிருக்கான்? நாம நாகூர் தர்காவத்தானே ட்ரிப் போன மாதிரி எழுதிருவோம்னு எழுதிருக்கான். ஒரு பேச்சு கேட்கிறேன், டூர் போறவன் எங்கேயாவது கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா, கொஞ்சம் கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எங்க போவான்? ஒன்னு இந்தியாவை எடுத்துக்கிறோமே, ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், டார்ஜிலிங் இது மாதிரி எங்கேயாவது போனா பிரச்சனை இல்ல. ஸ்ரீலங்காவா இருந்தா நுவரெலியா, ஹட்டன், நானுவோயா இப்படி போனா பிரச்சனை இல்ல. இவர் எங்க போறாராம்? நாகூர் தர்காவில் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்துல் காதர் ஜீலானி ரொம்ப பிரில்லியன்டா. பிரில்லியன்டா எப்படி? அவர் சால்ச் பேபேஜுக்கு பக்கத்துல உள்ளவர், அவ்வளவு பெரிய அறிவாளி. அவர் என்ன செய்யறாராம்? அவரு நடந்து போகும்போது அப்படியே ஆத்து பக்கம் போகாம அடுத்த பக்கம் போறாராம். அல்லாஹ் என்ன செய்யறானா? ஆத்து பக்கமா போய்கிட்டு இருக்கானா. எதுக்கு இப்படி போய்கொண்டே இருக்கும் போது திடீரென்று அல்லாஹ் தஆலா ஆற்றுக்குள் வழுக்கி விழுந்து விட்டான். வழுக்கி விழுந்ததோட அப்துல் காதர் ஜீலானி இப்ப ஹீரோ ஆகிற டைம். எப்படி ஹீரோ ஆகிறாரு? பாஞ்சு கைய பிடிச்சு மேல எலும்பி வாப்பா, கவனமா போவேனா, இப்படியா பாத்துக்கிட்டு போறது இல்லையா, எலும்பி வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு தூக்கி எடுத்தாரா. அல்லாஹ் இப்படி கைய பிடிச்சுக்கிட்டு என்ன யா தஸ்தகீரே, கரம் பிடித்து காப்பாத்திட்டியப்பா, நீ மட்டும் கைய பிடிக்கலன்னா நாசமா போயிருப்பேன் நான் உள்ள விழுந்து. எப்படி ஹெல்ப் மேன் தஸ்தகீர்ண்டா ஹெல்ப் மேன், கரம் பிடித்து காப்பாத்தியவர். தஸ்தகீர் அவருக்கு ஒரு புகழ் மாலை இருக்கிறது. எப்படி தஸ்தகீர்? நாவரணிபா சொல்லுவார்ல, அனைத்துலகை கைக்குள்ளே அடக்கி கொண்ட ஞானி, அவுலியாக்கள் அனைவரையும் ஆளும் சுபஹானி. யாரு? அனைத்துலகத்தையும் இந்த அப்துல் காதர் ஜீலானி கைக்குள்ள அப்படியே அடக்கிட்டாராம். அவுலியாக்கள் அனைவரையும் ஆளும் சுபஹானி, அவுலியாக்கள் அனைவரையும் இவர் தான் ஆட்சி செய்யறார் சொல்லிட்டு பகுதாது நகர்வாலும் தீரா நபி, தரை மீதில் தவம் ஏந்தி யா தஸ்தகீர் படிப்பாரு. பகுதாதுங்கிறது ஈராக்ல இருக்குது. பகுதாது நகர்வாலும் தீரா நபி அப்படின்னா என்ன? பகுதாதுல வாழ்ற நபி நீங்க. தரை மீதில் தவம் ஏந்தி யா தஸ்தகீர், நீங்கள் நடந்து போற நேரத்துல கைய பிடிச்சு காப்பாத்தின தஸ்தகீர் நீங்க, அல்லாவே காப்பாத்தின ஆளு நீங்க. இப்படி எழுதி வச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் குர்ஆன் சுன்னா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், அப்துல் காதர் ஜீலானியை நேசிக்கிறோம். நான் கேட்கிறேன், அப்துல் காதர் ஜீலானியை நேசிக்கிறோம் என்பது இப்படி கதை எழுதுவதல்ல. அவர் ஒரு அறிஞராக இருந்தார், இருந்துட்டு போறாரு, அவருடைய கபருக்கு அவர் தேடினாரு. நமக்கு என்ன அதுல? அவரை புகழ்ந்து பாடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இது அப்துல் காதர் ஜீலானிக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன எழுதினாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு எழுதிருப்பாங்கன்னு கேட்டா, மௌலிதுல இந்த சுபஹான மௌலிது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம் வரும்? அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிய துனூபி, பாவங்களை எல்லாம் அழிப்பவரே உங்களுக்கு எங்களுடைய சலாம் உண்டாகட்டும். என்ன சொல்றாங்க? மௌலிது படிப்பாங்கல்ல, மௌலவி படிப்பார் பாருங்க. இது அதான் ஆச்சரியம். யாரு? அரபிய படிச்சுட்டு வந்து குர்ஆன் சுன்னாவை 7 வருஷம் படிச்சோம்னு சொல்லிக்கிட்டு அப்ப என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிய துனூபி, பாவங்களை அழிப்பவரே உங்களுக்கு எங்களுடைய சலாம் உண்டாகட்டும். யாருக்கு? ரசூலுல்லாஹ் பாவங்களை எல்லாம் அழிக்கிறவரா, அதனால உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அது சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூபி, அதே போல எங்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பவரே உங்களுக்கு எங்களுடைய சலாம் உண்டாகட்டும். நம்ம மக்கள் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? அரபி தெரியாத மக்கள் தானே. நம்ம மக்களை பொறுத்தவரையில அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாலே சலாம் சொல்றாங்க. என்ன நினைப்பாங்க? ரசூலுல்லாஹ் மேல சலாம் சொல்றாங்க. நம்ம மக்களை பொறுத்தவரை அந்த வார்த்தைக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறதுனால, முன்துண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வர்றதுனால உடனே சலாத்தின் மேல கொண்ட கண்ணியம் அதுல உள்ள விபரீதத்தை வழங்குறதுல என்ன விபரீதம்? உங்கள் மீது சாந்தி உண்டாட்டும் என்று சொல்றாங்களே, அது எப்படி உண்டாட்டும் என்று சொல்றாங்க?
பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், கவலைகளை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை அழிப்பவரா? ரசூலுல்லாஹ்வுக்கு பாவங்களை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கானா? நம்முடைய கவலைகளை நீக்குகிற அதிகாரத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு கொடுத்திருக்கானா? அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கஃபாருல் ஹதாயா, இழிவு ஏற்படக்கூடிய சிறிய பிழைகளை எல்லாம் நீங்கள் தான் பொறுத்து அருள் புரிய வேண்டும். அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்ஸுனூபில் மூபிகாத், அதே போன்று மிகப்பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் சபுல் மூபிகாத் இருக்குல்ல, 7 பெரும் பாவங்கள், அது மாதிரி துனூபில் மூபிகாத் பெரும் பாவங்கள் எல்லாம் நீங்கள் தான் அழிக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான் அதையெல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். நாங்கெல்லாம் பாவிகள், நிறைய பாவம் செஞ்சிட்டோம். நபிகள் நாயகமே, எங்கட சிறிய பிழை பெரிய பிழை, நாங்க எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள். பேரன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த சுபஹான மௌலிதிலே என்ன எழுதுகிறார்கள்? நபிகள் நாயகத்தின் மேல சலாம் சொல்லிட்டு, நபி அவர்களே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிப்பீர்கள், எங்களுடைய அந்த கஃபாருல் ஹதாயா சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிப்பவர்கள், வஸ்ஸுனூபில் மூபிகாத் மிகப்பெரிய பாவத்தையும் நீங்கள் தான் மன்னிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ஆக்குற வேலையா பாக்குறாங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொண்ட யுத்தங்களில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் உஹது போர். உஹது போரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய படைக்கு நிறைய சேதங்கள் ஏற்படுகிறது. சஹாபாக்களுக்கு நிறைய காயங்கள், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்களே உடைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பல்ல உடைக்கிற அளவுக்கு அவர்களுடைய எதிரிகளுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது. அவ்வளவு தாக்குதல் நடத்தி பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா உன்னுடைய நபியுடைய பல்லை உடைத்த இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்கல்ல, கஷ்டத்தை எல்லாம் நீக்குபவர் நீங்கள் தான், கவலை எல்லாம் போக்குபவர் நீங்கள் தான், பாவத்தை எல்லாம் மன்னிப்பவர் நீங்கள் தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, ரப்பே உன்னுடைய தூதரின் பல்லை உடைத்து விட்டார்கள், இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும்? இவங்களுக்கு வெற்றி கிடைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இது நம்ம பார்வையில் ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் பிரச்சனை இல்ல? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபாக்களுக்கு அந்த இடத்தில் தலைமை தாங்குகிற ராணுவ தளபதி, முழு உலக முஸ்லிம் முழு உலக மக்களுக்குமான இறைவனின் திருத்தூதர், அவர்களுடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பல்ல உடைச்சிட்டான், இவங்களை விட்டுறாதையா அல்லாஹ், இவங்களுக்கு தோல்விதான் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் திருப்பி என்ன கேட்கிறான்? நபியே அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. எந்த அதிகாரம்? எவனுக்கு வெற்றியை கொடுக்கணும் எவனுக்கு தோல்வியை கொடுக்கணும்ங்கிறது நான் சொல்லணும். நான் தான் அல்லாஹ், நீங்கள் அல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? எவனுக்கு தோல்வியை கொடுக்கணும் எவனுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் தந்தா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தை கடிந்து கொள்கிறான். நபிகள் நாயகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். ரசூலுல்லாஹ் தோல்வியை கொடுத்துறேன்னு கேட்டது மட்டும்தான். நீங்க சொன்ன நாங்க தோல்வியை கொடுத்துறோமா, நீங்க சொன்ன வெற்றியை தந்துடணுமா, அதை நான் தான் முடிவெடுப்பேங்கிறான் அல்லாஹ். ஆனா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பாவத்தே ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருவாங்களாம். நான் கேட்கிறேன், இத போய் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறீங்களே, இத பள்ளிக்குள்ள உட்கார்ந்து படிக்கலாமா? முதல்ல இத ஒரு மேடையில படிச்சாலே தப்பு, இத வேற பள்ளிக்குள்ள உட்கார்ந்து எல்லாருமா வட்ட பண்ணி பார்த்து படிக்கிறீங்க. சில ஊர்கள கொஞ்சம் ஓவரா போய், இந்த ஊர்ல எந்த அளவுக்கு போறாங்கன்னு தெரியல, ஓவரா போய் எந்த செய்வாங்க, இந்த ஹலரா நடத்துவாங்கல்ல, அல்லாஹு 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 பாத்துக்கீங்களா? இதெல்லாம் ஹதரா நடத்துற இந்த மௌலிதுல உச்சகட்டம் வந்து எங்க நிக்கும்? ஹதராவுல வந்து நிக்கும். தரீக்கத்துல ஒவ்வொரு தரீக்கா இருக்குல்ல, அந்த தரீக்கா இந்த முஃப்லிகின் அது இதுன்னு
எல்லா தரீகாவுலையும் ஹதரா இருக்குது. என்ன ஹதரா? அப்படியே கட்டி பிடிச்சுக்கிருவாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சு அல்லாஹூ அல்லாஹூ அல்லாஹூன்னு ஆரம்பிப்பாங்களா? கொஞ்ச நேரத்துல அல்லாஹூன்றதுல ஆ போயிரும், லஹு 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 லஹூம்பாங்க. கொஞ்ச நேரத்துல லா போயிரும், ஹூ 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 அப்படிம்பாங்க. எல்லாரும் ஹூ போடுற வேலையை தான் செய்வாங்க கடைசியில. நான் கேட்கிறேன், இதை இஸ்லாம் நினைக்கிறீங்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உங்களுக்கு வராது என்கிறான். நாம் எப்படி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுக்க முடியும்? இப்படி சொல்பவர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக காட்டிக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அவர்களை அல்லாஹ்வாக்குவதல்ல. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈசாவை எப்படி அந்த சமூகத்தினர் வரம்பு மீறி புகழ்ந்து வழிகட்டு போனார்களோ அதுபோன்று நீங்கள் வழிகட்டு விடாதீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவானா, எழுப்பி கேட்பானா, ஈசாவே இந்த மக்கள் எல்லாம் உங்களை கடவுளுடைய குமாரர் என்று சொன்னார்கள், அல்லாஹ்ட புள்ள என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்களான்னு கேட்பாராம். அவர் என்ன சொல்லுவாரு? யா அல்லாஹ், எனக்கு என்ன தெரியும், என்னத்தான் நீ மேலே உயர்த்தி விட்டாய், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை யா அல்லாஹ். ஏன் சொல்ல வர்றேன்? இதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் கை விடுவாங்க. எப்படி கை விடுவாங்க? எப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கும் போது ஒவ்வொருத்தர சாட்சியா கொண்டு வருவான்ல, முகமதே இவர்கள் செய்வதற்கு நீங்கள் பொறுப்பா? ரசூலுல்லாஹ் பொறுப்பில்லை. யார் பொறுப்பு? இந்தியாக்காரன் தான் பொறுப்பு. யாரு? மேடு இந்தியா தானே, இந்தியாக்காரங்க தான் பொறுப்பாங்களுமே தவிர ரசூலுல்லாஹ் பொறுப்பாக முடியாதுல்ல. ஏன் சொல்ல வர்றேன்? இது மார்க்கத்தில் நபிகள் நாயகம் காட்டி தரவில்லை, ஆதாரமே தேவையில்ல. இதுல உள்ள ஒவ்வொரு பாட்டு வரியையும் படிச்சு படிச்சு மார்க்கத்துக்கு முரணாகுதான்னு பார்க்கணுமா? இதுல ஒன்னும் பார்க்க தேவையில்லை. ஏன்? இது மார்க்கம் என்றால் 1400 வருடங்களுக்கு முன்பதாக அரபு தேசத்தில் வந்திருக்க வேண்டும். அரபு தேசத்தில் இது வரவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவில்லை. 300 வருடங்களுக்கு முன்பதாக இந்தியாவிலே உருவெடுத்தது. இந்தியாவிலே உருவெடுத்த ஒன்றை எப்படி மார்க்கமாக்குவது? இந்தியாக்காரங்களுக்கு வகி வருது. அப்ப இந்தியாவிலே ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அவர்கள் எழுதியதை எப்படி மார்க்கம் என்று சொல்லுவீர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கிறார்கள். மாரியத்து கிப்தியாவுக்கு பிறந்த இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிக்கிற நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கவலை, எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்கடா ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகத்திற்கே கண் கலங்குகிறது. அதே போன்று நபிகள் நாயகத்துடைய மகளுடைய குழந்தை மரண தருவாயில் இருக்கிறான். மகள் நபிகள் நாயகத்தை வர சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்திற்கு வருகிறார்கள். வந்து பார்த்து அந்த குழந்தையை பார்த்தவுடன் நபிகள் நாயகத்துடைய இரு கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. கொட்டுகிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுகிறீர்கள்? உங்களுக்கும் அழுகை வருகிறதா? நீங்களும் கவலைப்படுகிறீர்களா? உங்களுக்கும் கவலை ஏற்படுமா என்று கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் மனிதன் தானே அப்பா, எனக்கும் கவலை வரத்தானே செய்யும். நானும் பெற்றவன் தானே, எனக்கும் பிள்ளை இருக்கத்தானே செய்கிறது. எனது பிள்ளை மரணித்திருக்கிறார், நான் கவலைப்படுகிறேன். ரசூலுல்லாவுக்கு கவலை வந்துச்சு. தண்ட கவலையை ரசூலுல்லாவால நீக்கிக்க முடிஞ்சதா? எதுக்கு சொல்ல வர்றேன்? நம்ம கவலையை ரசூலுல்லாஹ் நீக்குவாங்களா? ரசூலுல்லாவுக்கு வந்த கவலையை அல்லாஹ் தான் நீக்க வேண்டும். நம்ம கவலையை எப்படி அல்லாஹ் தஆலா நீக்காமல் நபிகள் நாயகம் நீக்க முடியும்? ஆனா இவங்க என்ன படிக்கிறாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் நம்முடைய கவலைகளை போக்குவார்கள், கஷ்டங்களை போக்குவார்கள், பெரும்பாவத்தை போக்குவார்கள், சிறுபாவத்தை போக்குவார்கள். இது எதுக்கு தெரியுமா? இது ஒரு ஐடியா இருக்குது. என்ன செய்வான்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிற 1 நம்பர் கொலகாரன், 1 நம்பர் கொள்ளக்காரன், அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வருஷத்துக்கு ஒருக்கா சபரிமலைக்கு போயிருவாங்க. போய் லட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு 10 கோடி களவெடுத்திருப்பான், மங்கொள்ள அடிச்சிருப்பான். ஒரு 2 லட்சம் ரூபாய் காசை உண்டியலுக்குள்ள போட்டுருவான். போட்டா என்ன அர்த்தமா? சாமி நம்மள மன்னிச்சிரும். விளங்குதா? 2 கோடி களவு, 10 கோடி களவு, 1 லட்சம் ரூபாய் தான் உண்டியலுக்குள்ள, மீதி எல்லாம் அவனுக்கு. சாமி நம்மள மன்னிச்சிரும். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிறீங்க, எல்லா அயோக்கியத்தனத்தை மன்னிப்பிட்டு சேர்ச்சிக்கு போய் ஃபாதர் நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து அருள் புரிவீர்களாக என்றா ஆமன் போயிட்டு வாம்பாரு. வழங்குதா? அப்ப என்ன அர்த்தம்? நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட குழந்தாய் ஆகிவிட்டாய். எரும மாட்டு வயசுல நிப்பான், என்ன சொல்லி அனுப்புவாரு? நீ குழந்தாய் ஆகிவிட்டாய், போயிட்டு வா. இது மாதிரி இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல ஹஜ்ஜுக்கு போய் உண்டியல் போடுறோமா? இஸ்லாத்துல இப்படி வேலை செய்யலுமா? இல்லையா? இவங்க வாத்தாங்க, இஸ்லாத்துல இது இல்லையே. உண்டியல் கதையொன்ற கொண்டு வரணுமே, எங்கேயாவது பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி வழி செய்யணுமே.
அதுக்கு தான் இந்தியாக்காரன் சபரிமலையை பார்த்தான். அவங்களுக்கு சபரிமலை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தான் இவங்களுக்கு சேர்ச், பெரிய பெரிய சேர்ச் எல்லாம் அங்க கோயம்புத்தூர்ல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. நமக்கு ஒன்னையுமே காணமே. நாம என்ன செய்வோம்? ஆபிரகா இன்னொரு கௌபா கட்டின மாதிரி நாம இதை உருவாக்கி பள்ளிவாசல் என்ற பேர்ல தர்காக்கள் அமைச்சிருவோம். அமைச்சாங்களா? மாட்டிக்கிட்டது யாரு? அவன் மட்டும் மாட்டல, இங்க இருக்கிற அப்பாவிகளும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படி மாட்டினாங்க? நபிகள் நாயகத்தை புகழுகிறோம் என்ற பேர்ல இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாவை புகழுகிறோம் என்று எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான் நபிகள் நாயகம் என்று நபிகள் நாயகத்திடத்தில் கையேந்தக்கூடிய காட்சிகளாக இன்றைய இஸ்லாமிய சமூகத்தினர் மாறி இருக்கக்கூடிய அவலத்தை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாவை நேசிக்கிறதா? இதுதான் ரசூலுல்லா மேல பாசம் வைக்கிறதா? ஏன்னு கேட்டா இந்த சமூகத்துல நிறைய பிதுஅத்துகள் இருக்குல்ல. இது மட்டும் இல்ல பிதுஅத்து. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் பிதுஅத்துகள், அத்தனை பிதுஅத்துகளும் வழிகேடுகள், அத்தனை வழிகேடுகளும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க. இத சொல்லி என்ன சொல்லுவோம்? நபிகள் நாயகம் மௌலிது ஓதல, நீங்களும் ஓதாதீங்க. நபிகள் நாயகம் ஐங்கால தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதவும் இல்ல, சஹாபாக்கள் ஆமீன் சொல்லவும் இல்ல, நீங்களும் ஓதாதீங்க, ஆமீன் சொல்லாதீங்க. நபிகள் நாயகம் சுபஹ் தொழுகல, குனூத் ஓதல, நீங்களும் ஓதாதீங்க. நபிகள் நாயகம் ஜும்மாவுல அசாக்கோல் வச்சுக்கிட்டு இருக்கல, நீங்களும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி ஒவ்வொரு பிதுஅத்தா சொல்ல. நபிகள் நாயகத்துடைய காலத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னாங்க. அதே போல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னாங்க. அவர்களுடைய பாங்கின் ஆரம்பம் அல்லாஹ் அக்பராக இருந்தது, இறுதி லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்தது. அதுக்கு முன்னாடி எந்த செலவாத்தையும் அவங்க சொல்லல. அது பிதுஅத்து, அதை சொல்லாதீங்க. என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா சவுதிக்காரன் கொடுக்கிற காசு வேலை செய்யுது, பாத்தீங்களா இஸ்ரேல் காரன் காசு வேலை செய்யுது. இப்ப மகரிபுக்கு சொன்ன செலவாத்தை இப்ப காணமே, இப்ப யார காசு வேலை செஞ்சுச்சு? நான் கேட்கிறேன், இப்ப எதுக்கு அனுப்பானு? இதத்தான் சொல்றோம். இது கிண்டலுக்கு சொல்லல. எதுக்கு சொல்றேன்? வாங்க குர்ஆன பாருங்க, ஹதீஸ பாருங்க. எல்லாருமே நாம அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகத்தானே கஷ்டப்படுறோம். மௌலித ஓதுகிற மக்கள் கூட எந்த எண்ணத்துல நீங்க ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம் நினைச்சுக்கிட்டு தப்பு பண்றீங்க. இதத்தான் சொன்னோம், செய்யாதீங்க. மார்க்கத்துல இல்ல. எப்படி மகரிபுக்கு சொல்லிட்டு இஷாவுல விட்டீங்களோ இது மாதிரி ஒவ்வொன்னா விடுவோம். இன்னைக்கு விட்டது இன்ஷால்லா தொடர்ந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி விட்டுட்டாலே சந்தோஷம், விடத்தானே வேணும். மகரிபு சொன்ன இஷாவுல காணோம்னா இது பிறகு காணாம போயிடணும். மார்க்கத்துல இல்ல. அவங்க நாம சொன்னதுக்காக விடல. எதுக்காக விட்டார்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இது இல்ல, அதற்காக விட்டு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் அந்த பிதுஅத்தை விட்டு விடுவார்கள், செய்ய மாட்டார்கள். அதே போன்று நிறைய பிதுஅத்துகள் இந்த மார்க்கத்தில் நுழைய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு பிதுஅத்துகளும் இல்லாமலாக்கப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கி அருளிய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த ஊரிலே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு இந்த வசனம் தெரியாதா? இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு இந்த வசனம் தெரியாதா? நான் கேட்கிறேன், இந்த அத்தனை பேரும் ஏன் திருமறை குர்ஆனை படிக்க கூடாது? ஏன் திருமறை குர்ஆனுக்கு என்று விளக்க மாநாடுகள் நடத்தக்கூடாது? ஏன் திருமறை குர்ஆனை மக்கள் மயப்படுத்த கூடாது? குர்ஆன் படிச்சா உங்களுக்கு விளங்காது. ஏன் ஏன் விளங்காதுன்னு சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு விளங்கிட்டா மௌலவிய விளக்கி விட்டுருவீங்க. எதுக்கு? குர்ஆன் படிக்கிறது நமக்கு விளங்காதுன்னு சொல்லி தருவாங்க. குர்ஆனை படிச்சிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் விளங்குமா? ஆயக்கலைகள் 68 படித்தால் தான் அது விளங்கும். இந்த ஆயக்கலைகள் 68 எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. நான் கேட்கிறேன், மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்துக்கு வந்தானே, ஆயக்கலை 68 படிச்சானா? அவனுக்கு ஆயக்கலையும் தெரியாது, ஆயாட கதையும் தெரியாது. ஏன் இந்த அப்துல்லா ராஜமாணிக்கம் இருக்காரு, அவர் ஆயக்கலை 68 படிச்சுட்டு வந்தாரோ? ஆயக்கலை 68 இந்த தான் கேட்கிறாரோ தெரியல. அந்த அளவுக்கு அதுக்கு சப்ஜெக்டே இல்ல. அவர் பூசாரியா, கோயில் பூசாரியாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். நாம சொல்றோம் இத போலீஸ் ஸ்டேஷன்ல, ஏங்க தடுக்கிறீங்க? கோயில் பூசாரியாக இருந்த ஒருவர் குர்ஆனை, திருமறை குர்ஆனை படித்துவிட்டு இன்றைக்கு ஏகத்துவத்தில் நுழைந்திருக்கிறார். அவர் இஸ்லாத்திற்கு வந்த வரலாற்றை சொல்லி காட்டும் போது இந்த மக்களுக்கு படிப்பினையா இல்லையா? இந்த மக்கள் அதனூடாக தாங்களும் இஸ்லாத்தை புரிய வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா இல்லையா என்று சொன்னா நோட்டீஸோட நிக்கிறாங்க. முன்னாள் பூசாரியாம் இவரு, பாத்துக்கிறங்க. எல்லாம் இவர் யாருங்கிறது, நாங்க யாருங்கிறது எல்லாம் புத்தியான்சைக்கு தெரியும். எல்லாம் இங்க உள்ள உங்க போலீஸ விட இதை விட பெரிய உயர்மட்ட போலீஸுக்கே நாங்க என்ன செய்யறோம், என்ன சொல்றோம் தெரியும். அங்க அப்துல்லா ராஜமாணிக்கம் கௌதே என்று சொல்லி பாடம் நடத்த தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அந்த பாடம் நடத்த தேவையில்லை. உங்களுக்கு நாங்க இந்த பாடம் நடத்துறோமே.
நீங்கள் மார்க்கத்தை படித்துக் கொண்டு திருமறை குர்ஆனை படித்துக் கொண்டு அப்பாவி பொதுமக்கள் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கம் தெரியவில்லை. மார்க்கம் தெரியாதவர்களை நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்ற பெயரில் இவ்வளவு பெரிய பாவத்தை சுமக்க வைத்து வழிகேட்டு கலைத்து செல்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு தெரியல, மௌலவிக்கு கூட தெரியுமோ தெரியல. ஆனா அவர் என்ன செய்யணும்? குர்ஆனை படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் ரப்புக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ரப்பிடத்திலான கையேந்தனே மௌலுது படிக்கிறதுல என்ன நடக்க போகுது? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களே என்று நபியை நீங்கள் அழைத்து சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்ய மாட்டான்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனா அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய சமுதாயம் எப்படி ஆக்கிட்டாங்க? ஏதாவது கஷ்டம் வந்தா அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லி கொடுக்கணுமா? கீழே விழப்போக்குல யாமோதின்னு பழகி கொடுத்தாங்க. எப்படி? கீழே விழும்போதே அல்லாஹ் அல்லாஹ் என்று பழக்க வேண்டியது யாமோதின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? அதான் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல குர்ஆன் மதரசால. இப்ப இந்த தௌஹீதினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட்டதுக்கு பிறகு நிறைய இந்த குர்ஆன் மதரசாக்கள்ல கல்வி அமைச்சு கூட சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. அந்த முஸ்லிம் கலாச்சார அமைச்சு கூட நிறைய இந்த அகதியாண்டெல்லாம் கொண்டு வந்து ஒரு அளவுக்கு முழுமையா இல்லாட்டியும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றம்? உதாரணம் சொல்றேன். முந்தி எப்படி மதரசால ஓதி தருவாங்க? அரபி அலிப் பே தே சே அப்படியே எம்பேங்கிற மாதிரி இருக்கும். வணங்குதா? தௌஹீதுடைய மறுமலர்ச்சிக்கு பிறகு எப்படி ஆச்சு? அலிஃப் பா தா சா, அலிஃப் பா தா சான்னு நிக்கும். ஆனா நமக்கு எப்படி படிச்சோம்? நாம கூட எப்படி படிச்சோம்? பே தே சே இப்படி. இத மாத்திட்டாங்க. இப்ப அலிஃப் பா தான்னு மாத்திட்டாங்க. அதே மாதிரி சிலது மாத்தாம இருக்குது. எது? அதுல ஒன்று என்ன? ரசூலுல்லாஹ்வை புகழ்றது இப்படி செய்யறாங்கல்ல. பெரிய ஆளான நாம இதை சொல்ல நமக்கு அடிக்க வர்றாங்கல்ல. ஏன் அடிக்க வர்றாங்க தெரியுமா? சின்னத்துல ரசூலுல்லாஹ்டா என்ன ஊட்டி கொடுத்திருப்பாங்க? முகமது நபியை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசு பார்ப்போம். இந்த ஸ்கூல்ல ஒரு புள்ளை எழுப்பி விட்டா முகமது நபியை பத்தி பேசுவானா? பேசின மாதிரி தான். இதே நேரத்தில் ரஜினிகாந்த பத்தி ஒரு 20 நிமிஷம் பேசு பார்ப்போம். ரஜினிகாந்த சொல்லி அவன் ஆரம்பத்தில் நடிச்ச படத்துல இருந்து கடைசி வரை சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்? ரஜினிகாந்த் இந்த சமூகத்துக்கு நல்லா தெரியும். அஜித் குமார் இந்த சமூகத்துக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியும் தெரியுமா? முகமது நபி அவர்கள் கண்ணை மூடிக்கிடுவான். இப்படி எங்கள் நெய்னார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து மதீனாவிலே மரணித்தார்கள் அப்படி சொல்லுவான். அப்படி மனப்பாத்துல சொல்லுவாங்க. மக்காவிலே பிறந்து மதீனாவிலே மரணித்து அவருடைய தாயின் பேர் ஆமினா, தந்தையார் பேர் அப்துல்லா, இப்படி மன ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுதான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கள் நெய்னார் அரபில இருக்கா? நாங்க எங்க நெய்னாண்டு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. நைனா வாண்டு பாப்பா கூப்பிடுவாங்கல்ல, நைனா வாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நைனாவா? நைனா மைனா சொல்றதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துற மெத்தட் இதுதானே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளைகளுக்கு தெரியல. ஏன் தெரியல? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா நைனாவை இல்ல சொல்லி கொடுத்துக்கறாங்க. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை தெரியும்? அல்லாஹ்வை பத்தி தெரியல. அல்லாஹ்வை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதை அப்படி அப்துல் காதர் ஜீலானிக்கு சொல்லி கொடுத்தாச்சு. என்ன சொல்லி கொடுத்தாச்சு? அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அப்படி அல்லாஹ்வையே காப்பாத்தினவர். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள், லுக்மான் என்ற சூரா லுக்மானை எடுத்து பாருங்கள் உலமாக்களே. லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசத்தில் என்ன சொல்லுகிறார்? யா புனையே, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், எந்த காரணம் கொண்டும் மௌலிது போன்றவற்றை ஓதி இணை வைத்து விடாது. அது இணை வைப்பு. தாயத்து போற்றாத, தகடு போற்றாத, மந்திரிச்சிராத, பேயோட்டிராத, ஜின் வைத்தியம் பாத்துறாத, எல்லாத்தையும் சுருக்கமா என்ன கொடுக்கிறாரு? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. ஏன் இணை வைக்க வேண்டாம் என்கிறார்? அப்படி இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுக்கணும்ல. அல்லாஹ்க்கு இணை வைக்காதுன்னு சொல்லியாச்சு. அல்லாண்டு யாருன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அல்லாண்டு யாருன்னு சொல்லி கொடுக்காதான பிரச்சனை. இப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அல்லாண்டா எங்கட கடவுள், நாங்க வணங்குறவன். நீங்க வணங்குறவன், நாங்க வணங்குறவன். நீங்க வணங்குறவன், நாங்க வணங்குறவன். எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? தவளை கதை மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தவளை கதை தெரியுமில்ல? ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு மாணவன்ட்ட கேட்டாராம், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு பிராணியை சொல்லு. மாணவன் சொன்னானா தவளைண்டு. திருப்பி கேட்டாராம் ஆசிரியர், நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இன்னொரு பிராணியை சொல்லு அப்படின்னு. திரும்ப சொன்னானா மாணவன், 2வது தவளை. அது மாதிரி அல்லாண்டா யாரு? நம்மளை படைச்சவன். சரி, நம்மளை படைச்சவன் யாரு?
அல்லாஹ். அல்லாண்டா யாரு? நம்மள படைச்சவன். இப்படியே மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுக்கல. சூரா லுக்மானை புரட்டி பாருங்கள். இன்னஹா இன்தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யாதி பிஹல்லாஹ். அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் என்பவன் இன்னஹா இன்தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யாதி பிஹல்லாஹ். அல்லாஹ் என்பவன் ஒரு கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள். கடுகு இருக்குதுங்க, கடுகை விட சிறிய பொருள் எது? அணு. எதுனாலும் வச்சுக்கிறீங்க. இந்த கடுகு அல்லது அதை விட ஒரு சிறிய பொருள் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் ஒரு கற்பாறைக்குள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ் ஃபீ ஸமாவாத் அல்லது வானத்திற்குள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ் ஃபில் அர்த் அல்லது பூமிக்கு அடியிலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாதி பிஹல்லாஹ். அந்த கடுகு வானத்திற்குள் இருந்தாலும் பூமிக்கு அடியிலே இருந்தாலும் கற்பாறைக்குள் இருந்தாலும் உங்களுடைய சேட்டலைட்டுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய சிஐடிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யாதி பிஹல்லாஹ். அல்லாஹ்வுக்கு தெரியும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கொடுக்கறாங்க? மகனே, அல்லாஹ்டா யார் தெரியுமாடா ராஜா? அல்லாஹ் நல்லா விளங்கிக்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும், இந்த உலகத்தை படைத்தவன், காப்பவன், அழிப்பவன், இந்த உலகத்தில் உணவளிப்பவன், நோய் தருபவன், நோய் நீக்குபவன் எல்லாமே அல்லாஹ்தான் என்று சொல்லி அல்லாஹ்டா யார் என்று விளக்கம் கொடுக்கிறாரு. இது இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மௌலிது குப்பையை ஓதுவார்களா? இதனை வைத்துக் கொண்டு பாட்டு படிப்பார்களா? நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் காலத்தில் இது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. புதிய சட்டம் உருவாகி இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் என்னவெல்லாம் செய்தார்கள்? பள்ளிவாசல் ஆட்சி பீடமாக இருந்தது. பள்ளிவாசல் தான் முஸ்லிம்களின் தொழும் கூடமாக இருந்தது. பள்ளிவாசல் தான் நிர்வாகம் நடத்துகிற இடமாக இருந்தது. எல்லாத்தையும் செஞ்ச ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள பாட்டு படிச்சாங்களா? இப்படி மௌலித் ஓதினாங்களா? இல்லையே. இல்லாதது நாம எப்படி செய்ய முடியும்? எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை இந்த இதுகளை வழிகெடுத்திருப்பாங்கன்னு கேட்டா, இப்ப இந்த ஊருக்குள்ள தரீகா, அதாவது தரீகாவை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள், ஆங்காங்கே தப்லீகும் இருக்கும்ல. ரெண்டும் ஒரே சேம்ல இருக்கிறது எல்லாம் சூபித்துவ கொள்கைங்கிறதுனால போற போக்குல இன்னொரு தகவலையும் இந்த இஸ்மாயில் அசரத் பத்தின ஒரு தகவலையும் சொல்லிட்டு போயிடணும். ஏன்? இந்த மௌலிதோட சேர்ந்து வர்றது அவரு. இத இந்த அளவுக்கு யோசிக்க போய் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, மனிதர்களுக்கு இந்த ஜின்னு பைத்தியம் கொஞ்சம் பேருக்கு இருக்குது. ஜின்னு வந்து ஆபரேஷன் பண்ணுதாம். இப்ப வணங்குதா? எந்த யூனிவர்சிட்டியில எம்பிபிஎஸ் ஆச்சோ தெரியல. ஏன் கேட்கணும்? கிளனியா இல்ல வேற எங்கேயுமா இல்ல லண்டன்ல எங்கேயும் முடிச்சுட்டு வந்துச்சா? ஏன் ஆபரேஷன்? இப்ப ஜின்னு வைத்தியம். நான் கேட்கிறேன், இந்த ஜின்னு வைத்தியம் எதை வச்சு சொல்லுவாங்க? எங்களோட மௌலவி எப்படி தெரியுமா? அவர் போத்தலுக்குள்ள ஜின்னு அடைச்சு வச்சிருக்காரு. ஜின்னுக்கு இருக்க வேற இடம் இல்ல பாரு. உன மௌலவிட போத்தலுக்குள்ள தான் வந்து இருக்கணும் ஜின்னு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஜின்னுங்கிறது வீட்டுல இருக்கிற எலி மாதிரி. வழங்குதா? அதனாலதான் ஜின்ன வந்து போத்தலுக்குள்ள வச்சிருக்காராம். ஏன்? கொஞ்சம் ஏசிய போட்டு ரூமுக்குள்ள வைங்களே. வைக்கலுமா? ஏன் சொல்ல வர்றேன்? அவர் ஜின்னெல்லாம் வச்சிருக்காரு. ஜின்னு என்ன வாப்பா செய்யும் கேட்டா, இந்த இஸ்மாயில் அசரத் தப்லீக் ஜமாத்துல ஒருத்தர் இருக்காருல, கதை சொல்லுவாங்க. இவர் வந்து கதையெல்லாம் சும்மா கரெக்டா யோசிச்சு செய்வாங்க. வழங்குதா? இவர் வந்து அபரண காட்டை தாண்டி புலனார் வைக்கு பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. போற வழியில அபரண காடு வேணும் இந்த கதைக்கு, அதனால அபரணையை கொண்டு வந்துட்டாங்க. யாழை வில்பத்து எல்லாம் வரல. அப்ப காட்டுக்கு முன்னாடி கரெக்டா நினைஞ்சிருக்கு, பைக் நின்றுடுச்சான். நின்று முடிய இப்ப என்ன செய்யணும்? பைக் நின்றுடுச்சே, ஸ்டார்ட் பெட்ரோல் திறந்து பார்த்துக்காரு, பெட்ரோல் இல்ல. ஆலிம்சா, நீங்க அபரண காட்டை தாண்டீங்கன்னா முதல்ல போற வழியில தம்புள்ள ஜங்ஷன்ல பெட்ரோல் செட் இருக்கு, அங்க அடிச்சுட்டு போயிருக்கணும். அவர் நினைச்சிருக்காரு, அதை பார்க்காம போயிருக்காரா? அபரண நடுக்காடு, யானை காடு இல்ல. இப்ப என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சாரா. உடனே எங்களுடைய ஆலிம்சா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜின்ன கூப்பிட்டுருக்காரு. ஜின் கம்மிய கூப்பிட்டு, எனக்கு பெட்ரோல் இல்ல, கொஞ்சம் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊத்து அப்படின்றதோட தேத்தனி வக்கரன்ன மாதிரி ஊத்திட்டு போயிருக்குது. ஊத்திட்டு போனதோட இவர் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி ஜாலியா போயிட்டாராம். இது எப்படி சொல்லி காட்டுவாங்க தெரியுமா? எப்படி ஆள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தௌஹீத்காரனுக்கு என்ன தெரியும்? தௌக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கட உலமாக்கள் எப்படி தெரியுமா? ஜின்ன வச்சிருக்காங்க, பெட்ரோல் இல்லாட்டி பெட்ரோல் ஊத்தும். மீன் லங்காக்கு 500 மில்லியன் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இப்ப மீன் லங்கா பெட்ரோல் இல்லாம நிறைய பிளைட் இருக்குது. ஊத்துவாரா இஸ்மாயில் மௌலவி மீன் லங்காவுக்கு? ஊத்த ஏழுமான்னு கேட்கிறேன் நான். என்ன அப்ப சொல்ல வர்றீங்க? அதெல்லாம் ஊத்த இயலாது. ஏன் ஊத்த இயலாது? அது பிளைட் தானே, அது வந்து ஒரிஜினல் பெட்ரோல். விளக்குதா?
என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப உங்களோட பைக்குக்கு மட்டும் ஜின்னு ஊத்தும்னா என் பிளைட்டுக்கு ஊத்தாது. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா எங்கட ஹெட் ஆபீஸுக்கு ஒரு 7-8 பெரல் அனுப்பி வைங்களே, ஃப்ரீயா ஊத்திட்டு போறோம். காசு கேட்கறான், பெட்ரோல் விலை கூடிடுச்சு. இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா இஸ்மாயில் அசரத்தை முதல்ல கூப்பிட்டு வச்சுக்கிருவான். ஈரானும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல, நீங்க வாங்க ஆஜியார், நுரச்சோலை கூட்டு போயிருவாங்க. ஒன்னும் தேவையில்ல ஆஜியார், போயா இந்த மெத்தனிங் அப்படின்றான். ஆஜியார் தானே, ஆஜியார் கோவாத்தி அண்டேப்பா, நீங்க எங்களுக்கு தான் வேணுமே, உங்கள்ட்ட தான் ஜின்னு இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், இஸ்லாம்டா அது ஜின்னுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சிரும். 250 251 நீ வச்சுக்க போ. நீ பெட்ரோலியம் மற்றும் அந்த எண்ணெய் வளங்கள் மற்றும் பெட்ரோலிய அமைச்சர், இதுக்கு பிறகு முகமது ஜின் போச்சா? நான் கேட்கிறேன், இஸ்மாயில் அசரத்து அவரு சொன்னாரான்னு தெரியல, ஆனா அந்த மக்கள்கிட்ட இந்த கதை பரவலா இருக்குது. இந்த கதை இந்த மக்கள்கிட்ட இருக்குது. அவுலியாக்கள் கதை என்ன? அவுலியாக்கள் கதை இந்த காலி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த மௌலூத் ஓதுற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கின்தொட்டையில ஒரு அவுலியா இருக்காரு, அவர் ஜியாரத்துக்கு முன்னாடி கல் ஒன்று இருக்குமா, கல்லுல பெரியோர் யானையிட காலடி வச்சிருக்கும். கேட்டா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏன் இந்த யானையோட காலடி வச்சிருக்குன்னு கேட்டா, அது என்ன தெரியுமா, இந்த அவுலியா கடல்ல யானையில தான் வந்தாராம். இவர் கப்பல் கிடைக்காத பாருங்க, கடல்ல இவர் யானையில வந்திருக்காரு. நான் கேட்கிறேன், உலகத்துல திமிங்கிலத்துல வந்தேன்னு சொன்னா கூட நம்புவாங்க, யானையில வந்தேன்னு சொன்னா நம்புவானுங்களா? ஆனா அதையும் ஒரு கூட்டம் அவுலியா தானே வந்தாலும் வந்திருப்பாருன்றவாங்க. எப்படி அவுலியா வராம சொல்லுவாங்களா? இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் இந்த ரமலான் காலத்துல பலாய் கழுகுறது பாத்திருக்கீங்களா? எப்படி கழுவுவாங்க? நோம்ப பிடிச்சு கொண்டு அவன் அப்படியாம் இவன் இப்படியாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி நமக்கு எதுக்கு அடுத்த வேண்ட வேலை, அடுத்த வேண்ட பலாய் நாம எதுக்கு கழுகணும், எல்லாத்தையும் கழுவி முடிஞ்சு கடைசியில நமக்கு எதுக்கு இதுன்ற மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்லாம சொல்லுவாங்களா? இருந்தா தான் சொல்லிருப்பாங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு கதை எழுதி வச்சிருந்தா இந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்களா? இந்து மதம் தோற்று போகிற அளவுக்கு கதைகளை எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த மௌலிதுல என்ன எல்லாம் எழுதுறாங்க தெரியுமா? எழுதுறார்கள் அடுத்த வரி ஒரு லொட்டி இருக்கு, இதுல என்னென்ன அநியாயங்கள் அனாச்சாரங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நிறைய தொகுத்து வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லாக்கத் பி அல் அஸ்பாப் ஃபஜேது ஹாதல் பாப். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபியே எனக்கு காரணங்கள் நெருக்கடியாகி விட்டன, என்னுடைய காரணங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அதனால் ஃபஜேது ஹாதல் பாப், நபியே தங்களுடைய இந்த வாசலை நாடி வந்து விட்டேன். உனக்கு கஷ்டம் உண்டா அல்லாட்ட கையேந்தனு. என்ன சொல்றாரு, எனக்கு கஷ்டம் வந்து விட்டது நபியே, உங்களுடைய வாசல் தேடி வந்தோம். நாவூர் அனிபா சொல்லுவார்ல, நீ எங்கே 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 நாவூர் பிரதோசி படிப்பாரு, அது மாதிரி தேடி வந்தோம் ஐயாங்கிற மாதிரி இவர் தேடி போயிருக்காரு. எங்க தேடி போயிருக்கிறாரு? நபிகள் நாயகத்துடைய வாசலை தேடி வந்து தங்களுடைய இந்த வாசல் படிகளை நாங்கள் முத்தமிட வேண்டும். ஏன் முத்தமிடணும் தெரியுமா? இந்த வாசல் படியை முத்தமிட்டு உங்களுடைய திருப்பொருத்தத்தையும் உங்களை நேசித்தவர்களுடைய திருப்பொருத்தத்தையும் நாங்கள் ஆசை வைக்கிறோம். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போது சஹாபாக்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்ததப்பா, எத்தனை துயரங்கள் வந்தது. அவ்வளவு கஷ்டங்கள் வந்த நேரத்தில் நபியே உங்களுடைய பாதம் தேடி வந்தோம், படிக்கட்டுகளை முத்தமிட வந்தோம் என்று எங்காவது சொன்னார்களா? ஒரு நபித்தோழர் வருகிறார் நபிகள் நாயகத்திடத்தில் வந்து சொல்லுகிறார், அல்லாவின் திருத்தூதர் அவர்களே, நாங்கள் கிஸ்ரா கைசர் போன்ற மிக பெரும் பெரும் மன்னர்களை எல்லாம் பார்க்கிறோம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய கால்களில் மக்கள் விழுந்து கும்பிடுகிறார்கள், மக்கள் கால்களில் சாஷ்டாங்கம் செய்கிறார்கள், கும்பிட்டு வணங்குகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், உங்க காலில் நாங்க விழக்கூடாதா? உங்க காலில் நாங்க விழுந்து வணங்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்களா? கேட்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மார்க்கத்தில் அடுத்தவனுடைய காலில் விழுவது, படிக்கட்டை முத்தமிடுவது எல்லாம் இந்த மார்க்கத்தில் உள்ளதல்ல. அப்படி இருக்கும் என்று இருந்திருந்தால் நான் கணவனுக்கு மனைவியை கும்பிட சொல்லியிருப்பேன், காலில் விழ சொல்லியிருப்பேன். காலில் விழுகிறதா இருந்தா யார விழ சொல்லிருப்பாங்களா? கணவன் காலில் மனைவியை விழ சொல்லியிருப்பேன். அதை கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மார்க்கத்துல காலில் விழுகிறது, கும்பிடுறது, படிக்கட்ட முத்தமிடுறது ஏதாவது இருக்குதா? இல்லையே. இல்லாத போது எப்படி செய்ய முனைந்தீர்கள்? எந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சு இது எந்த அளவுக்கு தாண்டி விட்டது என்று கேட்டால், இந்த குருநாகலையில ஒரு தர்கா இருக்குது, குருநாகலை டவுன்ல இருக்கும், கலேபண்டார தேவியா. அதுக்கு பேர் என்ன? அந்த தர்காவுக்கு பேரு கலேபண்டார தேவியா. பரகாதினிய பக்கம் திரும்புறதுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா
நிறைய சிங்கள மக்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் படையெடுக்கிற ஒரு தர்கா கலேபண்டார தேவியா. அந்த தர்காவுக்கு பேரு கலேபண்டார தேவியா. என்ன அர்த்தம் தெரியுமா? இலங்கையை ஆட்சி செய்த, குருநாகல் பகுதியை ஆட்சி செய்த மிக முக்கியமான ஒரு முஸ்லிம் மன்னன் வஸ்துகிமியினுடைய மரணம் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய, உடல் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல தர்காவை கட்டி எண்ணெயை பூசி படுத்துற பாடு சுபஹானல்லாஹ். இந்த சமூகம் இன்னமுமா இப்படி இருக்கிறது என்று யோசிக்கிற அளவுக்கு நேசம் 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 என்று சொல்லி நேசத்தின் பெயரால் வேஷம் காட்டி இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். கேட்டா நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், நபிகள் நாயகத்தை பாசம் வைக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நாங்க நேசிக்கிற மாதிரி நீங்க நேசிப்பீங்களா? உங்களை விட ஒருபடி மேலாகவே நேசிப்போம். எப்படி நேசிப்போம்? நபிகள் நாயகத்தின் பெயரால் அண்மையிலே என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டா, லக்பி மேல லங்காதீப்பிலையோ என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டா திவைன, அதுல ரசூலுல்லாஹ்னு சொல்லி விளங்காம ஒரு போட்டோ போட்டான். திவைனையில ரசூலுல்லாஹ்வுடைய போட்டோ சொல்லி விளங்காம கூகுள்ல இருந்து சர்ச் பண்ற தாடி வச்ச ஒருத்தர போட்டோ போட்டு முகமது நபின்னு போட்டான். உள்ளம் கொதித்து விட்டது. ஏன் கொதிச்சு? இந்த சமுதாயம், இந்த ஏகத்துவம் பேசுகிற மக்கள் துடிதுடித்து விட்டார்கள். துடிதுடித்து போனது மட்டுமல்ல, நாளைக்கே நீ மன்னிப்பு கேட்காவிட்டால் உன்னுடைய பத்திரிகை அலுவலகம் என்ன ஆகும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் மேல போட்டோ போடுவியா நீ? ரசூலுல்லாஹ்வுக்கு படம் எடுப்பியா நீ? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம். எப்படி நேசிக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வோடு நாளை மறுமையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மாற்றமாக வெளிக்கிளம்பி செல்ல மாட்டோம். எந்த அளவுக்கு கேட்டா நாங்க பாக்குறோம். எந்த அளவு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பிரச்சனையோட சம்பந்தப்பட்டதுனாலும் சொல்லிடுறோம். என்ன இப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேங்கிறீங்களே, நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தை நேசிப்பவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். இந்த பள்ளிவாசல் ட்ரஸ்டி போர்டுல எத்தனை பேருக்கு தாடி இருக்குது? பார்த்தோம். எங்க பார்த்தோம்? நிட்டம்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்தோம், நீதிமன்றத்திலும் பார்த்தோம். நபியை நேசித்ததாக சொல்கிறீர்களே, உம்ராவுக்கு போய் வந்தவரை போல தாடியை உள்ள அங்கேயாவது தலையதாமல் சொல்றீங்க, தாடியை வலுவலு என்று வைத்திருக்கிறீர்களே, எங்கிருந்து எடுத்தீர்கள் இந்த நேசத்தை? ரசூலுல்லாஹ்வை நாங்க நேசிக்கிறோம். இங்க உள்ள எல்லாரையும் பாருங்க, தாடி வச்சிருப்பாங்க. ஏன் நாங்க முசுப்புக்கு வைக்கல? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், தாடி வைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். கொஞ்சம் பேரு பாத்தீங்களா தொழுகிறாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து தொழுகிறாங்க. ஏன் தொழுதோம்? ரெண்டு பேரும் சேர்ந்து தொழல. ஆண்கள் முன்னால் தொழுதார்கள், பெண்கள் பின்னால் தொழுதார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தொழுகை நடத்தி கொண்டிருப்பேன். நான் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு பின்னால் பெண்கள் தொழுவார்கள். தொழுகிற நேரத்தில் பெண்களுடைய குழந்தைகளின் அழும் சத்தம் கேட்கும். நான் மிகப்பெரிய சூறாக்களை ஓதி தொழுகை நடத்த வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் தொழுகை நடத்த முடியாமல் சுருக்கமாக தொழுவித்து விடுவேன். காரணம், எனக்கு பின்னால் தொழுகிற பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் அழுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது. அவர்கள் குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக தொழுவித்து விடுவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே பள்ளிவாசலுக்கு பெண்கள் போய் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் திடலுக்கு வர சொல்லி பெருநாள் தொழுகை நடத்தினார்கள். இருக்கிற இடத்தில் எல்லாம் தொழ முடியும் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொழுகை நடத்தினோம். நபியை நேசிக்கிறோம். ஆனா நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லி நபிக்கு நேசம் வைக்கிறோம் என்ற பெயரில் மௌலிது ஓதுவதற்காக சட்டப்படி ஏறி வருகிறீர்களே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீர்களே, நபியை நேசிக்கிற உங்களுடைய தாடியிலே முகத்திலே தாடியை காணவில்லை. அப்பா என்ன நேசம் உங்களுடைய நேசம்? தாடி வைக்க அல்ப காசு கொடுத்து வலிச்சு வீசுற முடிய வைத்துக் கொண்டு போவதற்கு உங்களுக்கு மனசு வரவில்லையா? இந்த அளவுக்கு கூட ஈமான் இல்லையா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, தாடியை வலிக்கிறதுனால நஷ்டம் தான். பிளேடுக்கு காசு, பாபருக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு. இதெல்லாம் பிரச்சனையா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வைக்க சொன்னாங்க. உங்களுக்கு அந்த வச்சு கூட சுன்னத்தை நிலைநாட்ட முடியல. ஆனா பள்ளிவாசல்கள் போர்டு மட்டும், இந்த ஊர் பள்ளிவாசல் எப்படின்னு எனக்கு தெரியல, பொதுவா சொல்றேன், போர்டு எப்படி போடுவாங்க? தொப்பி இல்லாதவர்கள் தொலை வரக்கூடாது. இப்படி போட்டா என்ன ஆகும்? தொப்பிக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்ல. உண்மையிலே சுன்னா தாடி இல்லாதவர்கள் தொலை வரக்கூடாது போர்டு போட்டா தலைவரும் செயலாளரும் நம்மள மாதிரி வேற மார்க்கஸ் தான் கட்டணும். ஏன் வேற மார்க்கஸ் கட்டணும்? அங்க வர வேணாம்ன்றாங்கல்ல. தாடி இல்ல, ஏன் உண்மையான சுன்னாதானே. அது மட்டும் இல்ல, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, தப்லீக் மர்கஸ்ல எல்லாம் ரப்பர்ல தொப்பி வச்சாங்க, பிளாஸ்டிக்ல. எதுக்கு தொப்பி?
தொப்பிய பிளாஸ்டிக்ல வச்சு பாத்துக்கல, வளவள தொப்பி, வளவள தொப்பிய பிளாஸ்டிக்ல செஞ்சு பள்ளிவாசல்ல போர்ட போட்டு தொப்பிய பக்கத்துல வச்சிருப்பாங்க. தொப்பி இல்லாமல் யாரும் தொழக்கூடாது அப்படின்னு. சரி, பிரச்சனை இல்லப்பா, இல்லாத சுண்ணத்துக்கு ஒரு தொப்பியை கொண்டாந்து வச்சிட்டீங்க. அதே மாதிரி நீங்க தாடி வைக்காம இருக்கிறீங்க, தாடி இல்லாமல் தொழக்கூடாது ஒரு போர்டை போட்டு பிளாஸ்டிக்ல கொஞ்சம் தாடியை வைங்க, யார் யார் ஒட்டான்னு பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்குது. அப்படியாவது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறீங்களான்னு பாப்போமே. நேசிப்பீங்களா? நான் கேட்கிறேன், இந்த நேசம் உடல் அளவில் வர வேண்டும், உள்ளத்தளவில் வர வேண்டும். நபியை நேசிப்பது என்பது பாட்டு படிப்பதல்ல. பாட்டு படிப்பதுதான் நபியை நேசிப்பது என்றால் உங்களை விட அதிகமாகவே அருமையாகவே ஏஆர் ரஹ்மான் படித்திருக்கிறான் பாடல்கள், உண்மையில் படித்திருக்கிறான். பாட்டு படிப்பதுதான் நபியை நேசிப்பது என்றால் உங்களை விட அதிகமாக கெட்டி ஸ்டீவன் முன்னாள் பாடகர் வேண்டிய மட்டும் படித்தார். அது மார்க்கமா? பாட்டு பாடுவதுதான் மார்க்கம் என்றீர்கள் என்றால் எஸ்பி பாலசுப்ரமணியம் இஸ்லாமிய கீதம் படிச்சிருக்கிறான். எஸ்பி பாலசுப்ரமணியம் வடிவேல் படிக்கிறானா இல்லையா? அந்நியரே கண்ணியரே கொஞ்சம் நில்லுங்கள் கண்மணியா, இது படிக்கிறானா இல்லையா? நபியை நேசிக்கிறதுன்னா அப்ப அவனும் நேசம் வைக்கிறானா? நான் கேட்கிறேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் படிக்கிறானே, இந்த பாலசுப்ரமணியம் பாட்டு தாராளமா என்ன செய்யறான்? தாராளமாக இஸ்லாமிய பாடல்களை படிக்கிறான். அவன் அல்லாஹ்வை அவனுடைய தூதரை நேசிக்கிறான் சொல்ல வர்றீங்களா? பாடலுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இஸ்லாம் என்பது கட்டுக்கோப்பான திருமறை குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய மார்க்கம், லாஜிக்கலி அடிபட்டு போற மார்க்கம் இல்ல. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த ஊர்ல இந்த கத்தம் வாத்தியா கந்தூரி எல்லாம் செய்வாங்கல்ல, அதுல இந்த கத்தம் ஓதுவாங்கல்லங்க, கத்தத்துல கூட லாஜிக்கலி இந்த ஊர் மக்கள் பொதுமக்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் சொல்வது இது சிந்தனைக்கு எட்டக்கூடிய தகவலா இல்லை மழுங்கடிக்கக்கூடிய தகவலா? யாராவது மௌத்தா போயிருவாங்களா? மையத்து வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு மௌலவி யாசின் ஓதுவாரு. உலகத்துல மௌத்தா போனவன் வீட்டுல பூரா கவலையோட கஷ்டத்தோட இருப்பாங்க. உலகத்திலேயே ஒருத்தன் செத்தா வாழுற ஒரு குரூப் இருக்கும்னா அது மௌலவி மாதிரி தான். யாரு? பாம்பின் கால் பாம்பறியும் இல்ல, நாங்க சொல்லலாம் தானே, மத்தாக சொல்ல முடியாது, மௌலவி மாதிரி சொல்லலாம் இல்ல. அதனால சொல்றேன், பாம்பின் கால் பாம்பறியும். ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அவன் வீட்டுல தாத்தா தங்கச்சி புள்ள குட்டி எல்லாமே கவலையோட அழுது இருப்பாங்க, வாப்பா மவுத்துன்னு. மௌலவிக்கு மட்டும் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும், பரவாயில்ல நமக்கு ஒரு 30 நாளைக்கு வேலை கிடைச்சிட்டு. ஏன் வேலை? யாசின் ஓதுற வேலை. நான் கேட்கிறேன், அந்த சூரா யாசின அல்ல அதுக்கு தான் இறக்கினானா? மையத்து வீட்டுல மையத்துல பாடி வச்சிருக்கும், பாடி இருக்கும், ஜனாசா இருக்குமா? மௌலவிய கூட மௌலவி வராரு, எதுக்கு வர்றாரு? யாசின் தலைமாட்டில் யாசின் ஓதணுமா? சரி கொஞ்சம் ஓத சொல்லுங்கடா, ஓதுவாரா? நான் கேட்கிறேன், இந்த ஊரிலே கத்தம் ஓதக்கூடியவர்கள் எந்த உலமாவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மையத்துக்கு அருகாமையில் இருந்து சூரா யாசீனை தமிழிலே படித்து காட்டுங்கள் பார்க்கலாம். நீங்க உண்மையிலே இது மார்க்கத்துல இல்ல, சூரா யாசின் மௌத்தா போனாக்களுக்கு பக்கத்துல ஓதணும்னு எந்த ஹதீஸும் இல்ல. சூரா யாசினுக்கு மௌத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது மௌத்தா போனாக்களுக்கு ஓதுறீங்களா இல்லையா? மரணித்தவர பேர்ல யாசின் கிதாப் அடிச்சு கொடுக்கறீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட உலமாக்கள் இடத்தில் கேட்கிறோம், இந்த சூரா யாசீன தமிழ் மொழியில உங்க ஊர்ல எங்கேயாவது ஒருத்தர் மௌத்தா போன இடத்துல பக்கத்துல இருந்து தமிழ்ல படிச்சு காட்டுங்க பாப்போம். மையத்தோட சேர்த்து மௌலவியும் போதிச்சிருவாங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? மையத்துக்கு பக்கத்துல தமிழ்ல வாசிக்கிறாருன்னு வைங்க, என்ன எல்லாம் இருக்கும்? அது சயின்ஸ் விஞ்ஞானத்தை பத்தி பேசுற ஒரு வசனம் அத்தியாயம். சூரா யாசின் இருக்குல்லங்க, விஞ்ஞானத்தை பத்தி பேசுற ஒரு அத்தியாயம். நபியே, சந்திரன் சூரியன் எல்லாம் எப்படி ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி சுழல்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? நமக்கு சிந்திக்க சொல்லி சொல்ற வசனம் அது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படி நீள்வட்ட பாதையில சுத்தி வந்துகிட்டு இருக்குது, ஆராய்ஞ்சு பாருங்க, இதெல்லாம் பார்க்க வேணாமாங்கிற அத்தியாயம் இருக்குல்ல. மையத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, மையத்தே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி சுத்தி வருகிறது என்பதை நீ ஆராய வேண்டாமா? அப்படின்னா திரும்பி பாப்பா மகன், என் வாப்பா பார்த்தா உனக்கு விஞ்ஞானி மாதிரி தெரியுதா? என் வாப்பா ஐன்ஸ்டீனா? என் வாப்பா யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்னை வந்து மௌலுது யாசின் ஓதிக்கிட்டு உன்னை பூஜை செஞ்சுட்டு போன்னு சொன்ன, வந்து உட்கார்ந்துகிட்டு சூரியனை சிந்திக்கல சந்திரன் அந்த ஆள் இருக்கும்போது இதெல்லாம் சிந்திச்சிருந்தா விஞ்ஞானியா போயிருப்பாரு. சிந்திக்கல, அவர்கிட்ட வந்து கிண்டலா இருக்கா? என் வாப்பா பார்த்தா அடிப்பானா இல்லையா? 7 மிண்டா உலமாக்கள் தமிழ்ல ஓதி காட்டுங்க பாப்போம். ஓதுவீங்களா? ஓதினா தங்குவார் கிழிஞ்சிரும். ஏன்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன் இதை சொல்ல வர்றேன்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இது இருக்குமாக இருந்தா ரசூலுல்லாஹ் முதல்ல ஓதிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஓதினாங்களா?
ஓதல. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உடனே நீங்க மௌலுது படிக்கலாமா கேட்டா, ஏன் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படிக்கலையா? உடனே கேள்வி, ஆதாரம் இருக்கு. நீங்க எப்படிங்க மௌலுது ஓதுறீங்கன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கவிதை படிக்கலையா? கவிதை படிச்சாரு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து ரசூலுல்லாஹை கூப்பிட்டு வச்சு சஹாபாக்கள் எல்லாம் உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் ரபியுல் அவ்வல் மாசத்துல பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாரா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ன படிச்சாரு? நபிகள் நாயகத்துக்கு எதிராக சிலர் வருவார்கள், கவிதை பாடி பதில் சொல்ல வருவார்கள். யார் வந்தா? இந்த முசைலமத்துல் கத்தாப் எல்லாம் வந்தாங்க, நான் நபின்னு சொல்லிக்கிட்டு வந்து, நபியே முகமதே நானும் நபிதான் நீங்களும் நபிதான் பானா கவிதை பேசுவானா? இந்த நபிக்கு கவிதை தெரியாது, அல்லாஹ் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிட்டான், இந்த நபிக்கு கவிதை தெரியாது, கற்றுக் கொடுக்கவும் இல்லை, தேவையும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் கவிதை படிக்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஹஸ்ஸானே என்னமோ பெரிய கவிஞராமாப்பா என்னன்னு பாத்துக்கிறீங்க அப்படின்னு ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை சாட்டி விடுவாங்க. எனக்கு பதிலா நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு தான் வச்சிருந்தாங்க. நீங்க அதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எவனாவது உங்களுடைய குர்ஆனை விட சூப்பராக என்னுடைய இடத்துல ஒரு வேதம் இருக்கிறது இருக்குல்ல மௌலவி எடுத்து விடுமா சிங்கள மொழியில 2 பயான, அதுக்கு தான் வச்சிருக்கீங்களா? மௌலவி சிங்கள மொழியில பேச போனா அவ்வளவுதான். ஏன் பேசி மௌலுத ஓதி காட்டினா ஓண்டத்தை விட ஏண்டது எவ்வளவு பரவாயில்லைன்றான். ஏன் இந்த மௌலுதுல இருக்கிறத விட நாங்க வச்சிருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ட்டு போயிருவான். அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிறதை செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, மார்க்கத்தில் இல்லாத செய்யும் போதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. ரபியுல் அவ்வலுக்கு ஒரு மதுஹப் ஒரு மௌலிது, ரபியுல் ஆகிருக்கு ஒரு மௌலிது, அப்துல் காதர் ஜீலானிக்கு ஒரு மௌலிது, இப்படி காலாகாலம் நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துகிற இந்த காரியத்தை பார்க்கிறீர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த காரியம் நபிகள் நாயகம் பிறந்த அரபு மண்ணிலே இல்லை, மார்க்கத்திலே எங்குமே இல்லை, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, எங்குமே இல்லை. எந்த நபித்தோழரும் ஓதவில்லை, எந்த அறிஞர்களும் நீங்கள் நினைக்கிற ஷாஃபி இமாம் சொல்லவில்லை, ஹனபி இமாம் சொல்லவில்லை, எந்த நல்லறிஞர்களும் இதனை ஆதரிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எங்கே இருந்தப்பா இதனை எடுத்தீர்கள்? எடுத்தது மாத்திரம் இல்லாமல் இதுதான் மார்க்கம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் மார்க்கம் என்றால் ஆதாரம் எங்கே? நாங்கள் இன்றைக்கு பேசிவிட்டு சென்று விடுவோம். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், நாங்கள் பேசிட்டு போயிருவோமா? நாளைக்கு என்ன கூடாது பேரு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதும்பாங்கல்ல. இருந்தால் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் இந்த மௌலிதை ஆதரிக்கிறீர்களோ, நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரில் யாரெல்லாம் இந்த மௌலிதுகளை ஓதுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் உங்கள் கருத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தோடு இந்த மௌலிதுகள் மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒண்டிக்கு ஒண்டி ஒரு விவாதத்தின் ஊடாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லில் பேசி தீர்மானிப்பதற்கு தயாரா என்று சொல்லுங்கள். நாங்கள் தயார். ஏன் தயார்? இந்த ஜமாத் இது மார்க்கம் அல்ல, மௌலிதுகள் குப்பைகள் என்பதை நிரூபிப்போம். நீங்கள் தயார் என்றால் பகிரங்க சவால் விடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் கருத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் எங்களை விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க கேஸுக்கு போகாம கடிதம் அனுப்புங்க. என்ன செய்யுங்க? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் திருப்பி அந்த போலீஸ்காரன் பாவம் அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது, அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால அவங்கள விட்டுவிட்டு ஒரே ஒரு கடிதம் லெட்டர் பேடுல ஒரே ஒரு கடிதம் தலைவர் கையெழுத்து போட்டு செயலாளர் கையெழுத்து போட்டு நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று அனுப்புங்கள். துள்ளி குதித்து வருவதற்கு நாங்கள் தயார். இது மார்க்கமல்ல, அனாச்சாரம் என்பதை நிரூபித்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்தீர்களோ இல்லையோ இதே ஹொரகொல்லையில் இந்த தௌஹீதுடைய எழுச்சியை உண்டாக்கி இந்த மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவை போதிப்பது தொடர்ச்சியாக நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் என்று இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த நேரத்தை தந்து அருளி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.